ஐயா வணக்கம். வணக்கம்மா, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய அற்புதமான, கனிவான, பணிவான வணக்கத்தினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஐயா வணக்கம். நல்லா இருக்கேங்க ஐயா. வணக்கம் ஐயா. நல்லா 6:10க்கு சொல்லியிருந்தீங்க. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இல்லைங்க ஐயா? எல்லாரும் வந்துருவாங்க. வரட்டும், அதுக்குள்ள வரட்டும், பேசல சரி. அதுக்குள்ள பேசல பேசலாம். வணக்கம் சொல்லு. சரிங்க ஐயா, ஆமா, சரிங்க. ஆமா. 6:10 வணக்கம் ஐயா. ஆகட்டும், 6:05 தான் ஆகுது. தமிழ் எண்கள் கொண்ட கடிகாரத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, தமிழ் எண்கள் உள்ள கடிகாரம். ஆமா, ஆமாங்க ஐயா. ஆமா, ஆமா. அதைத்தான் பார்த்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அது எனக்கு வந்து சென்னையில கொடுத்தாங்க, அது அன்பளிப்பா கொடுத்தாங்க. ஓ சரி சரிங்க. அது நான் எங்கேயும் தேடி பார்க்கல. ஆனா எனக்கு எனக்கு கிடைக்குது. தமிழ் எண்கள் கொண்ட ஒரு அற்புதமான அந்த கடிகாரம் எனக்கு அன்பளிப்பா கிடைக்குது. எனக்கு எல்லாமே அன்பளிப்பா தான் கிடைக்குது. நான் அன்பா இருக்கேன்ல, யார் யாரெல்லாம் அன்பா இருக்கீங்களோ அவர்களுக்கு அன்பு தான் கிடைக்கும். அதுல அன்பு என்ற சொல்லை தவிர இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. விடிய காலையில 6 மணிக்கு 6:05க்கு உட்கார்ந்துருக்கீங்கல்ல, கிளாஸ்ல வகுப்புல உட்கார்ந்துருக்கீங்கல்ல, இப்ப இந்த நிமிஷத்துல நீங்க என்ன வாழ்றீங்களோ அதான் வாழ்க்கை. என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வாழ்க்கை. இப்ப கடந்த கால வாழ்க்கையை நீங்க நினைக்கும் போது அது முடிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு. கடந்த கால வாழ்க்கை நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இப்ப நடக்கக்கூடிய வாழ்க்கை தான் நிஜம்ங்கிறான். இனி எதிர்காலத்தை பத்தி ஒரு பயமோ, எதிர்காலத்தை பத்தியான ஒரு நம்பிக்கையோ நமக்கு தேவையே இல்லைங்கிறான். இந்த கரண்ட்ல, இந்த இந்த நிமிஷத்துல நம்ம என்ன வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எப்படி இருக்கோம், நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது, அதைத்தான் நம்ம பார்க்கணும். அந்த அடிப்படையில நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் இருப்பீன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்தாச்சு. அதனால அப்படி ஒரு சிந்தனையை இந்த விடிகாலை பொழுது நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நாளைக்கு ஒரு நாள் இருக்கு பொங்கலுக்கு. பொங்கல் வந்துருச்சுன்னா தமிழ் புத்தாண்டு, தமிழ் பொங்கல் எல்லாமே நமக்கு ஒரு அற்புதமான வழிகாட்டியாக விளங்கக்கூடியது. தை பிறந்தால் வழி பிறக்கும் இதெல்லாம் சொல்லுவாங்க. உண்மையாவே தை பிறந்தால் வழி பிறக்குமா அப்படின்னு கேட்டா பல பேருக்கு பிறக்கும், பல பேருக்கு பிறக்காது. அது ஏன் பிறக்கல அப்படின்னா, இல்ல பிறக்கலைன்னு சொல்லிட்டு அப்புறம் பிறக்குது ஏன் சொல்றோம்னு சொல்லிடுவோம். நம்முடைய மனசு தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையா இருக்கக்கூடிய. ஒருத்தன் ஏழையா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு மனம்தான் காரணம். ஒருத்தன் பணக்காரனா இருக்கானா அதுக்கு மனம்தான் காரணம். இந்த மனம் என்று ஒன்று இல்லை என்றால் நம்ம எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க முடியாது, நிகழ்காலத்தை பற்றி சிந்திக்க முடியாது, இறந்த காலத்தை பற்றி நம்ம சிந்திக்க முடியாது. இப்ப 3 காலமும் உள்ளடக்கி இருக்கக்கூடியது அப்படின்னா மனம்தான். மனம் ஒன்றுதான் உங்களை பல வனங்களுக்கு அழைத்து செல்லும். வனம்னா உங்களுக்கு தெரியும், காடு, காடுன்னா உலகம். அந்த உலகத்திற்கு அழைத்து செல்லக்கூடியது எதுவாக இருக்கும் என்றால் அந்த மனம்தான் நம்மை எல்லா இடங்களுக்கும், எல்லா வகைகளுக்கும் எடுத்து செல்கிறது. அந்த அடிப்படையில மனம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை இந்த விடிகாலை பொழுதிலிருந்து நாம் பக்குவமாக ஏற்றுக்கொள்வோம். வரட்டும், இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது, மக்கள் வரட்டும். அதுக்கிடையில் நான் தண்ணி பாட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். தண்ணீர் கூடவே வைத்து வந்துட்டேன், எடுத்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் அப்படியே இருக்கு, அப்படியே போட பார்த்துக்கிட்டே இருக்கு, வந்துடுறேன்.
எல்லாருமே வீடியோக்கு வந்துடலாம். புனிதவதி மேடம் மட்டும் தைரியமா இருக்காரு. நான் இப்பதான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், தூங்கிக்கிட்டே பாக்குறேங்கய்யா அப்படின்னு நினைக்கிற ஆளா இருக்கீங்க. இப்ப லைவ்ல போய்கிட்டு இருக்கு யூடியூப்ல, பாத்தீங்களா? இந்த வகுப்பு லைவ்ல போய்கிட்டு லைவ் ஆகிட்டு இருக்கு. அப்படியே பாருங்க பார்ப்போம். யூடியூப்ல பார்க்க முடியுமா? லைவ்ல போய்கிட்டு இருக்கான்னு பாருங்க. கல்விச்சாலை யூடியூப்ல லைவ்ல போய்கிட்டு இருக்கு. போய்கிட்டு இருக்கா? ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா, வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம் வணக்கம். பரவாயில்ல, லேட்டா வந்து லேட்டஸ்டா வரீங்களே, வாங்க. ஐயா நீங்க 6:10க்கு தானே ஐயா சொல்லியிருந்தீங்க? இன்னும் வகுப்பு ஆரம்பிக்கல. வகுப்பு ஆரம்பிக்கல, கவலைப்படாதீங்க. இல்லையா, இது வந்து எனக்கு ஒரு எல்லா முன்னோட்டமா. நம்ம லேட்டுன்னு நினைச்சேன். இல்ல இல்ல இல்ல, லேட்டெல்லாம் கிடையாது. கரெக்டா 6:10 அப்படின்னு 6:10 ஆச்சுல. நான் சரிங்க வந்துருச்சுல, டைம் வந்துருச்சுல. 6:05க்கு ஓப்பன் பண்ணோம். இந்த 5 நிமிஷம் அப்படியே பேசிக்கிட்டு வாங்க. சரிங்க. காலம் கேளுங்க, காலம் போயிட்டே இருக்கு பாத்தீங்களா? அந்த வாழ்க்கையும் அந்த அப்படிதான். அந்த அப்படித்தான். அப்படியே அந்த 6:05 காலம் இப்ப 6:10 ஆச்சு. இப்ப 6:15 ஆக போகுது. காலங்கள் வந்து நமக்காக காத்துக்கிட்டே இருக்காது, வாடு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? சரி. கடந்த வகுப்புல என்ன பார்த்தோம் கொஞ்சம் ஞாபகம் வச்சா உங்களுக்கு? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பாப்போம். எது வரைக்கும் முடிச்சோம்? 28 வரைக்கும் முடிச்சுக்கோங்களேன். இந்த கண்டு கன்று அது வரைக்கும் முடிச்சிருக்கோம். கன்று கன்று. ஆமாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, வணக்கம். யூடியூப் லைவ்ல போயிட்டு இருக்குங்க ஐயா. போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு. சரி. கண்டு கண்டு. இப்ப இப்ப வந்து நம்ம வந்து அந்த நகர நகர வேறுபாடுகள்ல ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். நகர நகர கண்டு கண்டு பாட்டு வந்தோம்ல, நகர நகர வேறுபாடு. இந்த வேறுபாடுகள் இல்லை என்றால் கண்டிப்பாக நமக்கு வந்து மிக மிக ஒரு பிழைகளை ஏற்படுத்தி விடும். அதனால நம்ம வந்து இப்ப பாருங்களேன், இப்போ உண்மைன்னு இருக்கு, உண்மை அப்படின்னு இருக்கு. இது ஏற்கனவே நடத்திட்டு நினைக்கிறேன். உண்மை அப்படின்னு, உண்மை உண்மை. இப்ப இந்த உண்மை போடும்போது உண்மை மெய் அப்படிங்கிற பொருளை குறிக்குது. இந்த உண்மை போடும்போது உன்னுடைய மை அப்படிங்கிற பொருளை குறிக்க பாரு. உன்னுடைய மை. இப்போ உன்னுடைய மை அப்படின்னா என்ன பொருள் வருது? நீங்க வச்சிருக்கிற மையா? இல்ல, நான் வச்சிருக்கிற மைங்கிற பொருளை குறிக்கும். இந்த மை என்றால என்ன பொருள் தெரியுமா? ஒப்பனை. ஒப்பனை. இந்த ஒப்பனை தான் மை என்பது ஓரெழுத்து ஒரு மொழியாக சொல்லப்பட்டு இந்த ஒப்பனை என்று சொல்லக்கூடிய பொருளை வரக்கூடிய ஒப்பனை செய்யக்கூடிய பெண்கள் வந்து ஒப்பனை செய்வாங்கல்ல, கண்ணுக்கு மை நீட்டுவாங்கல்ல, அந்த இதை குறிக்கக்கூடிய ஒன்று. அப்ப இந்த மை என்றாலே ஒப்பனை. அப்ப மை மையம் அப்படிங்கும்போது, மையம் அப்படிங்கும்போது மை என்றாலே பெரிய பொருளை வரும். மை கூட்டல் ஆம் மையம். இப்ப மையம் என்றால் நடுவம் என்று பொருள். நடுவம். நடுவம் என்றால் சென்டர் சொல்றோம்ல, சென்டர் சொல்றோம்ல, அந்த சென்டர்ங்கிற பொருளை குறிக்கும். அப்ப இந்த மை போட்டாத மிக சிறப்பானது. இந்த மையம் போட்டா மிக சிறப்பு கிடையாது. இந்த மை என்பதற்கு பொருள் சொன்னோம்ல, ஓரெழுத்து ஒரு மொழின்னு போய் சொன்னோம். ஓரெழுத்து ஒரு மொழின்னு ஒரு பொருள் சொன்னோம். ஆனா மை ம இ அப்படிங்கிறதுக்கு பொருளே கிடையாது. அப்ப எது சரியாக இருக்கும் என்றால் இந்த மை என்பதால் சரியாக இருக்கும். சரிங்களா? இப்ப அந்த அடிப்படையில உன்னுடைய மை அப்படிங்கும் போது இந்த உண்மை பொருளை குறிக்கும். அப்ப தன்னகரை இன்னும் போடுகின்ற பொழுதும் ரன்னகரை இன்னும் போடுகின்ற பொழுதும் ஒரு வித்தியாசம் உங்களுக்கு ஏற்படுகின்றது. சரிங்களா? அடுத்து பாருங்க, சொன்னால். இங்க சொன்னால், சொன்னால் சொன்னால்
பாருங்க, இதுல சொன்னாலுங்கிறதுக்கு ஏதாவது பொருள் இருக்கா? இல்லையா? இல்ல. இப்ப சொன்னால் அப்படிங்கிறதுக்கு பொருள் இருக்கா? ஆ சொன்னது. முன்னாடியே சொன்னது. ஆ, சொன்னால் ஆறு முன்னாடியே சொன்னது. சொன்னது, ஆ சொல்லியது அப்படி பொருள் வருது. சொல்லியது. சரி, இந்த இல்லு போட்டா சொல்லியது. சரி. அதே தான் பொதுநகர இல்லு போட்டா ஒரு பெண் அவர் வந்து ஒரு பெண் சொன்னால். சொன்னாலையா? அப்ப பாருங்க, இந்த இல்லு எப்படி வருது, இந்த எள்ளு எப்படி வருது, இதற்கு என்ன வித்தியாசம்? அப்ப சொன்னால் என்று மேலோக்கு நகர போடுகின்ற பொழுது சொல்லியதுங்கிற பொருளை குறிக்குது. இந்த சொன்னாலுங்கிற பொது நகர எள்ளு போடுகின்ற பொழுது ஒரு பெண் சொன்னாலுங்கிற பொருளை குறிக்குது. அப்ப இந்த எண்ணுக்கு பொருள் இல்லை, ஆனா இந்த எண்ணுக்கு பொருள் இருக்கிறது. அப்ப நகர நகர வேறுபாடு இல்லை, இதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவள் சொன்னால், அவள் சொன்னால் அப்படின்னா, அவள் சொன்னால் நான் கேட்டுக்கொள்கிறேன், அவள் சொன்னால் நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படி நீங்க ஒரு வார்த்தை, ஒரு வாசகம், ஒரு சொல்லு எழுதுறீங்கன்னா இது சரி. அவள் சொன்னால் நான் கேட்டுக்கொள்கிறேன், அவள் சொன்னால் நான் கேட்டுக்கொள்கிறேன் போட்டு இங்க பொதுநகர இல்ல போட்டீங்கன்னா அவள் சொன்னால் நான் கேட்டுக்கொள்கிறேன், அங்க ஒரு முற்றுப்பட்டுருச்சு. இங்க எச்சமா நிக்குது. சொன்னால், அவள் சொன்னால் நான் கேட்டுக்கொள்கிறேன், அவ ஏதாவது சொன்னான்னா நான் கேட்டுக்கிறேன் அப்படி பொருளை பிடிக்கும். ஆனா இங்க அவள் சொன்னால் பொதுநகர இல்ல போட்டோம்னா அவள் சொன்னால் ஆமா கண்டிப்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற பொருளை வரக்கூடியது. அப்ப அவள் சொன்னால் நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று இந்த பொதுநகர இல்லு வருகின்ற பொழுதும் மேலோக்கு நகர இல்லு வருகின்ற பொழுதும் பொருளே வேறுபாடு அடைகின்றது. அப்ப அந்த அடிப்படையில சொன்னால் சொன்னால் அப்படிங்கிற பொருள் வருகின்றது. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா அவன், இவன், அவன், அவன் மூன்று சொல்லி எண்ணு, அதாவது தன்னகர எண்ணு, ரன்னகர எண்ணு. இதுக்கு என்ன பொருள் வரும்? அங்னனமையா? அங்னனம். அங்ஙனம். அவன், அவன், அவன் அப்படிங்கிறது, அவன் அப்படிங்கிறது அவ்விடம் அப்படிங்கிறது, அவ்விடம். இப்ப இவன் சொல்லி முடிப்போம் பார்த்திருக்கீங்களா? நம்ம கடிதத்தில் எழுதுகின்ற பொழுது இவன் சொல்லிப்போம். அப்ப இவன் என்றால் இவ்விடம் ஒரு பொருள் புரியும், இவ்விடம் அல்லது அஞ்ஞானம். இப்ப அஞ்ஞானம் அஞ்ஞானம் சொல்றோம், இஞ்ஞானம் சொல்றோம். அஞ்ஞானம் இஞ்ஞானம் என்று சொல்லுகின்ற பொழுது அஞ்ஞானம் என்றால் என்ன பொருள்? அங்கே ஐயா, அங்கேன்னு அர்த்தம் ஐயா. அங்கேங்கிற அர்த்தம் நம்ம கொச்சை வழக்குல, பேச்சு வழக்குல, வட்டார வழக்குல சொல்லிட்டு இருக்கோம். அஞ்ஞானம்னா இது அப்படியே வாசிக்க பார்ப்போம். எழுதி போற வாசிங்க. அகுணக்குள்ள, அதனக்குள்ள இருக்குது, அந்த இடத்துல இங்கனம் அதற்கு இகனுக்குள்ள இருக்குது. இகனுக்குள்ள. பாத்தீங்களா? இந்த அகனுக்குள்ளங்கிற சொல்லுதே அஞ்ஞானம், இகனுக்குள்ள அப்படிங்கிற சொல்லுதே இங்கனம். அப்ப அகனுக்குள்ளதான் நான் வச்சிருக்கேன்டா, டேய் இவனுக்குள்ள பாருடா, கிடைக்கும்டா. அப்ப இங்கனம் இவ்விடத்தில் பாரு, அவ்விடத்தில் பாரு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வழக்கானது, பேச்சு வழக்கானது அப்படியே வருகின்றது, அகனுக்குள்ள இகனுக்குள்ள அப்படி. அப்ப அந்த அடிப்படையில அவன் என்று சொல்லக்கூடிய சொல்லானது அவ்விடம்ங்கிற பொருளை குறிக்கிறது, அஞ்ஞனங்கிற பொருளை குறிக்கிறது. இவன் என்று சொல்லக்கூடிய சொல்லானது இவ்விடங்கிற பொருளை குறிக்கிறது, இஞ்ஞனங்கிற பொருளை குறிக்கிறது. இப்ப இந்த ரெண்டு சொல்லியத ரன்னகர இன்னும் போடுகின்ற பொழுது அவன் என்பது ஓர் ஆண்பாலை குறிக்கிறது. சரிங்களா? ஆண்பாலை. ஆக்கூட்டல் அணுதானமா, ஆக்கூட்டல் அன் அவன். நான் கேட்கிற பதில் சொல்லணும். ஆக்கூட்டல் அவன், ஆக்கூட்டல் அன். வா இங்க வந்துச்சு, ஆக்கூட்டல் அன். வா இங்க வந்துச்சு, எப்படி வந்துச்சு? யார் சொல்லுவா? உடம்படு மெய்ங்களா? உடம்படுமை. இங்க உடம்படுமைக்கு என்ன பொருள் வருது அப்படின்னா, உடம்படுமைக்கு என்ன பொருள் வருதுன்னா, இருந்துச்சா இல்ல டஸ்டர் எடுக்கல, கீழே இருக்கு. ஆமா, அதாவது என்ன சொன்னேன்,
உடன்படும் இந்த உடம்படும் உடம்படுமை ஆ கூட்டல் அன்னு இருக்கு பார்த்தீங்களா, இது நிலைமொழி, இது வருமொழி, இது சுட்டு எழுத்து. சுட்டு எழுத்து. இந்த சுட்டு எழுத்துல என்ன எழுத்து? உயிர் எழுத்து. இங்க வருமொழியில உயிர் எழுத்துதான் இருக்குது. அப்ப உயிரெழுத்தும் சேருகின்ற பொழுது மகர உடம்படுமை அல்லது யகர உடம்படுமை வரும். ஈ ஐவழி யவ்வும், ஈ ஐவழி யவ்வும், ஏனை உயிர் வழி வவ்வும், ஏனை உயிர் வழி வவ்வும், ஏனை உயிர் வழி வவ்வும். இப்ப நிலைமொழியில ஈ ஐ வந்துச்சுன்னா யகரம் வரும். மற்ற வருமொழி நிலைமொழியில மற்ற ஏனைய உயிர் வழி ஏனைய உயிரெழுத்துக்கள் இங்க வந்துச்சுன்னா மகரம் வரும். இப்ப ஆ கூட்டல் எவ்வு கூட்டல் அன் அப்படிங்கும் போது இந்த எவ்வு ஆவு சேருகின்ற பொழுது வா வருகிறது. அவன் அப்படி பொருள். சரிங்களா? அப்ப இவனுக்கு அதே மாதிரிதான். இந்த மாதிரி இந்த விதியை நீங்க எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இந்த விதி தெரிஞ்சாலும் யோசிச்சுட்டு இருந்தேன், கொண்டு வர முடியல. உங்க வீடியோல நிறைய சொல்லியிருந்தீங்க, அத கொண்டு வர நிறைய இதுதான் ஏகப்பட்ட பிள்ளைகள் வர்றது அங்கேதான் விடுவாங்க. நம்முடைய கல்விச்சாலை காணொலியில நீங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது ஐவழி யவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும். சரிங்களா? ஐவழி யவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும் என்று சொல்லக்கூடிய தன்மையில தான் இந்த அடிப்படையில வரக்கூடிய ஒன்று. சரிங்களா? அப்ப நகர வேறுபாடுகள்ல அவன் என்று சொல்லக்கூடிய சொல்லை வைத்துக்கொண்டு இவ்வளவு விஷயங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்து இதை அழிச்சிடலாமா? போடுற உங்களுக்கு நல்லா தெரியுதுல்ல, இந்த பலகை உங்களுக்கு நல்லா தெரியுதுல்ல. தெரியுது. இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கண்ணை அப்படிங்கிறது. கண்ணைனா உங்களுக்கு என்ன தெரியும்? 3 சொல்லி நை போட்டு கண்ணைங்கிற பொருளை போட்டோம்னா என்ன பொருள் வரும்? கண்ணை குறிக்கிறதையா? 2 சொல்லி கண்ணை குறிக்கக்கூடியது. இப்ப 3 சொல்லி நை போட்டு கண்ணை அப்படின்னு இருக்கு. கண்ணை இங்க 2 சொல்லி போட்டு கண்ணை அப்படின்னு பொருள். இப்ப கண்ணை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நம்முடைய பார்க்கக்கூடிய கண்ணை குறிக்கக்கூடியது. ஆனா இந்த கண்ணை அப்படின்னு பொருளை குறிக்கும் போது கண் அப்படிங்கனாலே இந்த கண் அப்படிங்கனாலே கண்ணல் அப்படிங்கிறோம். கண்ணல் என்றாலே இனிமை அப்படிங்கிற பொருளை குறிக்கிறது. இப்ப நீங்க மகாபாரதத்துல எப்படி குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா, கர்ணன் அப்படிங்கிறதுல கர்ணன் அவரை கண்ணன் என்று குறிப்பிட்டிருப்பாங்க. கண்ணன் அப்படின்னு. அப்ப கண்ணன் என்பது 3 சொல்லி இன்னு போட்டு நான் போட்டு கண்ணன் போட்டோம்னா நம்ம கிருஷ்ண பரமாத்மாவை குறிக்கக்கூடியது கண்ணன் அப்படிங்கிறது. இதே 2 சொல்லி ரன்னகரை இன்னு போட்டு நான் போட்டோம்னா கர்ணனை குறிக்கக்கூடியது. அப்ப இந்த இடத்துல கண் அப்படின்னாலே இனிமை அப்படிங்கிற பொருள் வரும். இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா கண்ணம் அப்படிங்கிறோம். கண்ணம். இந்த கண்ணம் என்றாலே என்ன பொருள் அப்படின்னா கடவுள். களவுங்கிற பொருளை காட்டிலும் இந்த கண்ணம் இப்ப இருக்கு என்ன பொருள்? துளை என்று பொருள். துளை, ஓட்டை, கண்ணக்குழி. கண்ண குழிங்கிறீங்கல்ல, அந்த இடத்துல சில பேருக்கு குழி விழுகு பார்த்திருக்கீங்களா? இந்த கண்ணம் என்றாலே துளை என்று பொருள். சில பேருக்கு சிரிப்பாங்க, பல குழி விழுகும், உடனே பணக்குழிடா. அவன் ஏழையா இருப்பான். எவ்வளவு பெரிய ஏழை வருமாவே. சில பேருக்கு பணக்குழி சிரிப்பாங்க, உடனே குழி விழுகும், பெரிய பணக்கார குழிடா, பணக்குழிடா. அதெல்லாம் கிடையாது. நீங்க மனசுக்குள்ள பணக்காரன்னு நினைச்சா மட்டும்தான் பணக்காரன் ஆக முடியும். ஐயா, இந்த கண்ணல் இல்லையா? ஆமா, அதுக்கு இந்த நம்ம உணவுல பாயாசம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம் இல்லைங்களா? அதுக்கு தமிழாக்க என்னன்னு போய் பார்த்தோம்னா பார்க்கண்ணல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஆமா, அதத்தான் அந்த கண்ணல் இனிமைகள் பொருள் சொன்னீங்க. பார்க்கண்ணல், பால் கூட்டல் கண்ணல், பார்க்கண்ணல் அப்படின்னு பாயாசம். பால்னா பாலோட சேர்த்து ஜவ்வரிசி அதெல்லாம் போட்டு ஒரு பாயாசத்தை கிண்டி இனிப்பெல்லாம் போட்டு இனிமையா இருக்க
அதே பார்க் கூட்டல் கண்ணல் பார்க்கண்ணல் அப்படிங்கிறது பார்க்கண்ணல். இப்ப இந்த இல்லு ஏன் இருந்தா மாறிச்சு? நீங்க கேட்ட கதைக்கே வர லாலா ரடவும் லாலா என ரடவும் விதிப்படி இல்ல இங்க இற வருது இந்த விஷயம். வேற்றுமையில் ரடம். லால லால வேற்றுமையில் ரடவும், ரடவும் லால வேற்றுமையில் ரடவும் ரடவும். என்ற விதிப்படி. அப்ப இல்லு வந்தா இர்ரா வரும், இல்லு வந்தா இட்டா வரும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கண்டிப்பா தெரிந்து கொள்ள வேண்டும். பால் கூட்டல் கடல் பார்க்கடல் அப்படின்னு, பார்க்கூட்டல் பொங்கல் பார்ப்பொங்கல் அப்படின்னு. சரிங்களா? பொங்கல் கூட்டல் பானை பொங்கற் பானை. பொங்கல் வருதுல, அதனால பொங்கல் கூட்டல் பானை பொங்கற் பானை, பொங்கற் பானை அப்படி பெரிய இரு போட்டு, அதாவது ரன்னகர ரகரம் வள்ளிர ரகர இரு போட்டு பொங்கற் பானை போட்டுன்னா இல்லு இருறா மாறி. சரி, இன்னொரு விஷயம் சொல்லிடுவா உங்கள்கிட்ட, சொல்லவா வேண்டாம்? சொல்லுங்க. இதெல்லாம் ஏன் தெரியுமா கேட்கிறேன்? சொல்லவா வேண்டாம் ஏன் தெரியுமா கேட்கிறேன்? நீங்க பதில் சொல்லணுங்கிறக்காகத்தான் கேட்கிறேன். நீங்க கவனிக்கிறீங்களா கவனிக்கலையாங்கிறதுக்கு இது ஒரு பாயிண்ட். சொல்லவா வேண்டாம்? சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்ப சொல்லுங்கய்யான்னு சொல்லும்போது ஆமா ஏதோ சொல்ல போறாருன்னு மனசுக்குள்ள வருதா? அப்ப கவனிக்கிறீங்க ஆரம்பம். என் பகுதிகள் எப்படித்தான் கேட்பேன். அவன் உடனே சொல்லுங்க அப்படிப்பேன். சரிங்களா? அப்ப பொங்கல் கூட்ட பானை பொங்கல் பானை நம்ம சொல்லிட்டோம். சொல்லி முடிச்சு போய் மறந்து போச்சே, இருங்க வரேன். அதுக்கு டக்கு டக்கு டக்குன்னு மறக்குது. வாரேன் இருங்க. பொங்கல் கூட்டல் பானை பொங்கல் பானை நம்ம சொன்னோம். சொல்லி முடிச்சுட்டு அது எத்தனை மறந்து போச்சு. சரி, ஞாபகம் வரும். என்னமோ சொல்லணும் நினைச்சா டக்கு மறந்துருச்சு. சரி, பரவாயில்ல. லாலா வேற்றுமையில் ரடவும் என்ற விதிப்படி பொங்கல் கூட்டல் பானை பொங்கல் பானை நம்ம சொல்லிட்டோம். சரி, ஞாபகம் வரல, எல்லாம் மறக்கணும். சரிங்களா? கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். சரி, இப்ப கண்ணை கண்ணை சொல்லியாச்சு, கரண் சொல்லியாச்சு, லாலா வேற்றுமை ரடவும் சொல்லியாச்சு, கண்ணன் சொல்லியாச்சு, கண்ணன் சொல்லியாச்சு, பால் கூட்டல் கண்ணல் பால் கண்ணல் சொல்லியாச்சு. வந்துருச்சுல வந்துருச்சுல. இப்ப பாருங்க, இப்ப சூப்பரு. அதாங்க யோசிக்கிறது. அப்படியே தொழில் கூட்டல் நுட்பம் தொழில்நுட்பம். தொழில் கூட்டல் சாலை என்ன வரும்? தொழில்நுட்பம். தொழிற்சாலை. தொழிற்சாலை. இப்ப இதை சொல்லுங்க பாரு, இதை சொல்லுங்க, நீ இதை சொல்லுங்க. தொழில்நுட்பம். தொழில்நுட்பம். தொழில்நுட்பம் தானே? இரு வரும். இல்ல 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 வரும். இரு வருமா இல்ல வருமா? இல்ல வரும். இல்லுதான் வருமா? மேல் நோக்கி இல்லதான் வரும். இல்லுதான் வரும். சரி, தொழிற்கூட்டல் சாலை தொழிற்சாலை. நான் கேட்கிறாள் மட்டும் பதில் சொல்லுங்க. கேட்கிறாள் மட்டும் பதில் சொன்னா போதுமா? சரிங்களா? தூங்கிக்கிட்டு இருக்கிற எழுப்புவோம். பாண்டியராஜனையா வாங்க. ஏன்னா ஒரு வீடியோவே வரல, அதை கேட்டு பார்ப்போம். பாண்டியராஜன் ஐயா வாங்க. பாண்டியராஜன் ஐயா. பாண்டியராஜன் வரல, ஆளை காணா, தூங்குறாரு. வீடியோ ஆன் பண்ணிட்டு தூங்குவோம்டான்னு. கிருஷ்ணானந்த முருகேசன். கிருஷ்ணானந்த முருகேசன் ஐயா வாங்க. இல்ல, நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன்டா, என்ன எப்படா எழுப்புவேன்? அடுத்து யாரு கேட்கிறான்? இப்போ வரும். சரி, நரேஷ்குமார் ஐயா கேட்போம். நரேஷ் ஐயா வாங்க. நரேஷ் ஐயா. நானும் யோசிச்சிருக்கேன், தெரியல. இல்ல இருங்க வரேன். தெரியல, ஒரே வார்த்தை முடிச்சுட்டாருங்க. தெரியல. ஆமா, அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப தொழில் கூட்டல் நுட்பம் தொழில்நுட்பம் போட்டாச்சு, தொழில் கூட்டல் சாலை தொழிற்சாலை போட்டாச்சு. இந்த இல்லு மட்டும் இங்க இருற மாதிரி, இந்த இல்லு ஏன் மாறல அப்படிங்கிறதுக்கு விளக்கம் ஜெய் நீங்களே சொல்லுங்க. ஐயா, இது வந்து இந்த கீழே வந்து தொழிற்சாலை வரும் பொழுது அந்த காசதட வருது இல்லைங்களா? ஆமா, அதுக்கு முன்னாடி அந்த இல்லு வந்தா அது இரா மாறும் ஐயா. யார் சொன்னது? நீங்களே தெரியுமா உங்களுக்கு? ஏற்கனவே ஐயா அது எனக்கு தெரியும். கொஞ்சம் நான் உங்க வீடியோ பார்த்திருக்கேன். சரி சரி. இப்ப காசா தாப்பா என்று சொல்லக்கூடிய சொல்லானது இது வருமொழி. வருமொழியில முதல் எழுத்து காசா தாப்பான்னு வந்துச்சுன்னா இந்த இல்லு இர்ராக, ஆமா, இந்த இல்லு இர்ராக மாறும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா தொழில்நுட்பம் இருக்குல்ல, தொழில் கூட்டல் நுட்பம் இருக்குல்ல, தொழில்கிறது நிலைமொழி, நுட்பம்ங்கிறது வருமொழி,
வறுமொழியில முதல் எழுத்து காசா தப்பா இல்ல. இல்ல. அதனால இல்லு இரா மாறாது. சரிங்களா? ம், ம், இப்ப தொழிற்கூட்டல் சாலை அப்படிங்கிறீங்க, ம். தொழிற்சாலை போட்டீங்க, தொழிற்கூட்டல் தொழிற்கூட்டல் கட்டம், தொழிற்கூட்டல் கட்டடம், தொழிற்கட்டணம். தொழிற்கட்டடம். ம். தொழிற்கட்டடம் மிக்க வருது. தொழிற்கட்டடம் இல்லு இரா மாறிடும், கட்டடம் அப்படின்னு மாறிடும், கட்டடம் மாறிடும். அதே மாதிரி தொழிற்கூட்டல் படிப்பு, தொழிற்படிப்பு. அருமை அருமை, தொழிற்படிப்பு, ஐயா இதுல ஒரே ஒரு இது தொழிற்படிப்பு. ஐயா, நான் ஒரு கோயில் போயிருந்தேன் ஐயா. அங்க ஒரு போலீஸ்காரங்க இருந்தாங்க, ஒரு விமன் போலீஸ். ம், அவங்க ம். பேர் வந்து கடல் கன்னி. கடல் கன்னி. கடல் கன்னி. ம், அவங்க அதை ம். எழுதியிருந்தப்ப கடல் கண்ணினே போட்டிருந்தாங்க. அப்ப நான் யோசி இது கடற்கண்ணின்னு தானே வரும், கடல் கண்ணின்னு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. சூப்பருங்க. அஹ் கடற்கன்னி என்றுதான் சரியானது. ஏன்னா கடல்ங்கிறது நிலைமொழி, கன்னிங்கிறது வறுமொழி, இந்த காங்கிறது காசா தப்பன வரக்கூடிய காங்கிறது. அப்ப இல்லு இரா மாறும். ஐயா. இப்ப கயல் கூட்டல் கன்னி, கயற்கண்ணி. கயற்கன்னி. இப்ப பாருங்களேன், கயற்கன்னின்னு வருதா? இப்ப அங்கையர் கூட்டல் கன்னி, அங்கையர் கூட்டல் அங்கையர் கன்னி தான் வருது. ஆமாய்யா. இப்ப பாருங்களேன், அம் கூட்டல் கயல் கூட்டல் கன்னி, அங்கையர் கன்னி. அம் கூட்டல் கயல் கூட்டல் கன்னி, அங்கையர் கன்னி அப்படின்னு. அப்ப அந்த அடிப்படையில கயல் என்றால் மீன், கன்னி என்றால் என்னது? கன்னி என்றால் கண்ணு. இல்ல இல்ல இல்ல, கண்கள். கண்ணி கண்கள். என்றால் கண்கள். கண்ணி என்ன பிடிக்கிறது தானே ஐயா? கண்ணுன்னு பிடிக்கிறதா? பொறி கண் ஐயா. கண் உடையவள். பொறி. கன்னி கன்னி போட்டிருக்காண்டா அப்படிங்கிற ஆமா, ஆமா. அதுவா? அப்படிதான் ஐயா. கண்ணினா கயல் போன்ற மீன் போன்ற கண்ணை கண் உடையவள். கண்ணை கண் தான் வரும். கண். கண். இந்த இடத்துல கயல் கண்ணி போன்ற கண்ணி ஐயா. கன்னி என்றால் கன்னிங்கிற பொருளை குறிக்குது. கண்ணினா கண்களைங்கிற பொருளை கண்கள். குறிக்குது. ஆமா. சரி. அம் கூட்டல் கயல் போன்ற வரிகள்ல கன்னிகள்னு சொல்லுவாங்க இல்லைங்கய்யா, பாடல் வரிகள் 2 வரிகள். அதத்தே நான் அதத்தே சொல்ல வந்தது அதான். இப்ப கன்னி என்றால் மாலைங்கிற பொருளை குறிக்கும். கயல் போன்ற மீன்களை பெற்றிருக்கக்கூடிய மாலையை அணிந்து பிரகாசமாக விளங்கக்கூடியவள் இந்த அங்கையர் கன்னி அப்படி. கயல் போன்ற கண்ணை உடையவள் அப்படிங்கிற பொருளையும் வரும். கயல் போன்ற கண்ணை பெற்று, கன்னி என்றால் மாலைங்கிற பொருள், கன்னிகள் அப்படிங்கிறது. பராபர கன்னி எல்லாம் சொல்றோம்ல, பராபர கன்னிகள் சொல்றோம்ல, இறைவனுக்கு சூட்டக்கூடிய மாலைங்கிற பொருளை குறிக்கும். அப்ப அந்த அடிப்படையில கன்னிகள், கன்னி அப்படின்னாலே மாலைங்கிற பொருளை குறிக்கும். அப்போ மாலை அப்படி. ஆனா இந்த இடத்துல கூட்டல் கயல் கூட்டல் கன்னிக்கு பிறகு கயல் என்று சொல்லக்கூடிய மீனினுடைய பெயர் வருகின்ற பொழுது மீனை போன்று கண்களை உடையவள் அப்படிங்கிற பொருளை தான் நம்ம வச்சுக்கிறோம். அப்ப கன்னி என்றால் அந்த இடத்துக்கு ஏற்றவாறு அந்த சொல்லானது மாறுபடுகின்றது. அந்த அடிப்படையில தான் என்ன செய்யறோம், இந்த கூட்டல் கயல் கூட்டல் கன்னி, அம்கையர் கன்னி. இப்ப கடல் கன்னி இதெல்லாம் பார்த்தோம்ல. இப்ப இதுல ஒரு தெளிவு வந்திருக்குமே உங்களுக்கு? இதுல ஒரு தொழில் ஒரு சந்தேகம். இதுக்கு ஏதாவது சந்தேகம் ஒண்ணுங்க. அதே இலக்கண விதியா லால்லா வேற்றுமையில் ரடவும். ஓ அதேதானுங்களா? வறுமொழி முதல்ல வந்து காசா தாப்பா வந்தா அந்த விதி பொருந்தும். சூப்பர். அதே மாதிரிதான் இப்ப பாருங்களேன், அந்த லால்லா வேற்றுமையில் ரடவு வந்து இருக்கு. எங்க எழுதி போட்டேன், அடிச்சலாம். சரி பரவாயில்ல. இப்ப பாருங்களேன், அதுல ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதெல்லாம் அடிப்படை விஷயம் உங்களுக்கு. நகர வேறுபாடுல வரக்கூடிய விஷயம். இப்ப உள்கூட்டல் காற்று, முட்காற்று. உள்கூட்டல் செடி, முட்செடி. உள்கூட்டல் பதர், முட்பதர். கா சொல்லிட்டோம், சாக்கு சொல்லுவோம். சாக்கு சொல்லிட்டோம், பாக்கு சொல்லிட்டோம், தாக்கு சொல்லுவோமா? உள்கூட்டல் தாள். சூப்பருங்க. உள்கூட்டல் தாள்,
முட்டாள். முட்டாள். ஆனா சில பேரு அது இன்னொரு விஷயம் வரும். மண்கூண்டல் மண்கூட்டல் பாண்டம் மற்பாண்டம். மட்பாண்டம். 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 பாண்டம். இந்த இன்னும் இட்டாக மாறும். சரி ஐயா. இப்ப மண்பாண்டம் நம்ம சொல்லணுமா? ஏன்னா பேச்சு வழக்குல ஆயிருச்சான். மட்பாண்டம் சொல்லக்கூடாது. ஆனா மட்பாண்டம்ங்கிறது உலக வழக்கு. மட்பாண்டம்ங்கிறது செய்யுள் வழக்கு. செய்யுள் வழக்குல நம்ம மட்பாண்டம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு மட்பாண்டம் யாரும் சொல்றது இல்லை. மண்பாண்டம் என்பது சொல்லப்படுகிறது. மண்பாண்டம் என்று சொன்னாலே அது நல்ல வார்த்தை தான். மண்ணிலிருந்து செய்யக்கூடிய பாண்டம் அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப இட்டு வந்தாலே அந்த இடத்துல இன்னு இட்டாக மாறுகிறது. இப்ப இன்னு இட்டாக மாறு சொன்ன பார்த்தீங்களா? இந்த இட்டுங்கிறது இங்க இல்லு வந்தா இட்டு வருது. அப்ப இன்னு வந்தா இட்டு வருதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறேன். நான் வச்சுக்கிறேன். இப்ப மட்கும் குப்பை, மக்கும் குப்பை அப்படின்னு இருக்கு. மட்கும் குப்பை, மட்கும் குப்பை, மக்கும் குப்பை. மக்கும் குப்பைங்கிறது சரியா? சரி. ஏன்னா மட்கும்ங்கிறதே வருது. ஏன்னா மண் கூட்டல் மண் கூட்டல் உம்முத மட்கும் வருது. மண்பாண்டம் எப்படி மட்பாண்டம் ஆகிறது, அப்புறம் மண்ணுங்கிறது மட்கும் அப்படி மாறுது. இங்க மக்கும் போட்டு சில பேர் மக்கு அப்படின்னு பொருளை குறிக்கும். மக்குன்னா ஒண்ணும் இல்ல அப்படின்னு பொருளை குறிக்கும். ஆனா இந்த மட்கு அப்படிங்கிறது மண்ணுக்குள்ள உரமாக கூடிய குப்பை. சரிங்களா? மண்ணுக்குள்ள போய் உரமாக கூடிய குப்பைக்கு பேரு மட்கும் குப்பை அப்படிங்கிறது. நீங்க மக்கும் இக்கு போட்டு மக்கும் போட்டீங்கன்னா மக்கு ஒண்ணுமே தெரியாதவன் சொல்றோம்ல, இருப்படா மக்கு அப்படிங்கிறோம்ல. மக்குனா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற பொருளை குறிக்கும். அப்ப மக்குதல் அப்படின்னா ஒண்ணுமே தெரியல, உண்மை இல்லைங்கிற பொருளை குறிக்கும். ஆனா மட்கு இட்டு போட்டு மட்குதல் போட்டோம்னா மண்ணுக்குள்ள செல்லக்கூடிய உரம், மண்ணுக்கு உரமாக இருக்கக்கூடிய தன்மை. அப்ப அந்த அடிப்படையில மட்கும் குப்பை தான் போடணும், மட்கா குப்பை தான் போடணும். மட்கும் குப்பை மட்கா குப்பை இக்கு வரும். மட்கா குப்பை மண்ணுல மட்காத குப்பை, மண்ணுக்குள்ள மட்கும் குப்பை. அப்ப மக்கு மக்கான்னு போட்டுறாதீங்க. பல இடம் உங்க ஊரு சேலம், அப்படியே சேலம் மாநகராட்சியில மக்கும் தான் போட்டிருப்பாங்க. நீ சென்னைக்கு போனீங்கன்னா மக்கும் தான் போட்டிருப்பாங்க. நீங்க மக்கும் சொல்றதை காட்டிலும் மட்கும் என்று சொன்னால் மிகச்சிறப்பாக இருக்கும். இதை உங்க ஊர்ல நீங்க பாருங்க. நீங்க எத்தனை நகராட்சி பாக்குறீங்க, எத்தனை பேரூராட்சி பாக்குறீங்க, எத்தனை மாநகராட்சி பாக்குறீங்க. அதுல இந்த நகராட்சி வண்டிகள்லாம் குப்பை வண்டிகள்லாம் போகும்ல, அதுல எழுதியிருப்பாங்க. நீங்க உடனே போய் அந்த அம்மாட்ட போய் சொல்லணும், மட்கும் போடுங்க மக்கான் போடாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா போப்பாண்டு போய் அதுக்கு அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு. மட்டத்தட்டு பேசிருக்காங்க. காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறி போச்சு ஐயா. ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் மட்கூன் தான் போட்டுட்டு இருந்தாங்க. இப்பதான் மட்கூன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல இல்ல இல்ல, இதை யார் எடுத்து சொல்றது? இப்படியே போச்சுன்னா மொழி சிதையும்ல. அதுக்கு தான் நம்ம நிக்கிறது. அதுக்குத்தானே மொழி சிதைந்து விட கூடாது இருக்கிறத நிக்கிறோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வருகின்ற பொழுது நம்ம என்ன செய்யறோம், அந்த இது கூடாது இது கூடணும் அப்படின்னு அந்த குப்பை எடுத்துட்டு வரக்கூடிய அந்த மாநகராட்சி ஊழியர்கிட்ட போய் பேசக்கூடாது. அங்க அடிக்கணும், ஆணையர்கிட்ட போய் அடிக்கணும். ஆணையர்கிட்ட சொல்லணும், அந்த நகராட்சி ஆணையர் இருப்பார்ல அவர்கிட்ட சொல்லணும். அவர் தான் நினைப்பாரு. ஆமா, யார் அவனை சொல்லுங்க கேட்டா என்னைய சொல்லுங்க, இந்த ஆள் ஒருத்தன் சொன்னான்னு சொல்லு. ஏதோ ஒரு எவிடன்ஸ் வேணுமா இல்லையா? யார் சொன்னான்னு கேட்டா இது ஐயா சொன்னாரு, நான் படிச்சேன்னு சொல்லுங்க, ஏதோ சொல்லு. சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில மட்கும் குப்பை மக்கும் குப்பை போடக்கூடாது, மட்கும் குப்பை இருப்பது மிக சரியாக இருக்கும். இப்ப இந்த அடிப்படையில நாட்கள் எது சொல்ல வந்தேன். நாள்கள் நாட்கள் அதையும் சொல்லிடுவோம். ஏன் விட்டுட்டு போறீங்க? அதையும் ஏன் விடணும்? ஐயா இன்னும் ஒண்ணு அப்புறம் ஏதோ படிக்கல அப்படின்னா அந்த குழந்தைங்களை மக்குன்னு திட்டுறாங்களே, அதுக்கு எது வருங்க? அதைத்தான் சொன்னேன். மக்குனா ஒண்ணும் முளைக்கிற பொருள் சொன்னேன். இப்ப ஒண்ணுமே இல்ல, மக்குதல் மக்கு அப்படின்னா இந்த மக்கு அப்படி போட்டா ஒண்ணுமே இல்லைங்கிற பொருளை குறிக்கும். ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற பொருளை குறிக்கும். இப்ப நாள்கள் கேட்டீங்கல்ல, நாட்கள் போட்டீங்கல்ல, நாள்கள் என்பது சரியானது, நாட்கள் என்பது தவறானது. ஏனென்றால் இந்த இல்லு இட்டா இதுல மாறாது, ஆனா இதுல மாறும். இதுல மாறும். நாள் கூட்டல் குறிப்பு
நாட்குறிப்பு. நாட்குறிப்பு. நாட்குறிப்புன்னு மாறும். ஏன் தெரியுமா? இது வேற ஒரு வார்த்தை ஐயா மறுமொழி. இல்ல இல்ல முதல்ல இருக்கிறது வந்து மறுமொழியில பன்மை. முதல் எழுத்து காசாதான் இருக்கு பாருங்க. சரி ஐயா சரி. மறுமொழியில முதல் எழுத்து கா, கூ இருக்கா, கூக்கு என்ன காக்கு குணமான எழுத்து கூ இருக்கா, எங்கெங்க எல்லாம் பொதுலகிற இல்லு வந்து மறுமொழியில காசாத்தாப்பா வருதோ அது ஒரு இல்லு இட்டா மாறும். சரி. எங்கெங்கெல்லாம் இரண்டு பொதுலகிற வார்த்தைகள் இணையணுமாங்க ஐயா? ஆமாமா, 2 வார்த்தை இணையும். இது 2 நிலைமொழி, இது வார்த்தைகளா மறுமொழி. வரணும். அது நாள்கள் அப்படிங்கும் போது அது வரணும். பன்மையில இருக்கு. பன்மையில வந்து ம். நாட்கள்னு வராதுன்னு சொல்றாங்க. நாட்கள் இப்ப இதை நாட்கள் சொல்லும் நேரம் பொருள். நாட்பட்ட கல்லு சரக்கு, கல். சொன்னீங்க ஐயா தென்னை சொன்னீங்க. கல்லு பனங்கல்லு சொல்றோம்ல, நாட்பட்ட கல்லு அப்படிங்கிற பொருளை குறிக்கும். சரிங்களா? அப்ப நாள்களுக்கு சொல்லணும். இப்ப நாள் குறிப்பு, நாட்குறிப்பு. இப்ப நாட்காட்டி சரி, நாட்காட்டி சரி. ஏன்னு சொல்லுங்க. நாள் காட்டி. நாள் நாள் பிளஸ் காட்டி. நாள் கூட்டல் காட்டி நாள் தாத்தா காட்டி. வந்துருச்சு சார். நாட்காட்டி ஏன் சரி? அது வந்து வறுமொழியில காசாதப்பா வருது ஐயா. மறுமொழியில காசாத்தாப்பா வருது. சரிங்களா? அப்ப இத இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்ப சொல்ல போறேன். பொருள் கூட்டல் சிதைவு, பொருட்சிதைவு. பொருட்சிதைவு வருதா? சிதைவு, பொருட்சிதைவு வருது. பொருட்சிதைவு, பொருள் கூட்டல் சிதைவு, பொருட்சிதைவு வருது. இன்னொரு விஷயம் சொல்லவா? காவல்துறை இருக்குல்ல, காவல்துறை பாருங்க, காவல்துறை. இது எப்படியா வரும்? இது காவல்துறை ஐயா. காவல்துறைன்னு வருமா? காவல்துறைன்னு வருமா? ஆமாய்யா. காவல்துறைன்னு வருமா? இல்ல இல்ல இல்ல. காவல்துறை இட்டு வருங்களா ஐயா? எட்டு வருமா? இல்லையா, இது கரெக்ட்னு தோணுது. காவல்துறையே கரெக்ட் சரிதான். தோணும். காவல்துறை சரி. தோணணும். ஓகே. கரெக்ட் தான் தோணும். ஆனா இலக்கண விதிப்படி தப்பு. சரி. இலக்கண விதிப்படி தப்பு. ஆனா இலக்கண விதி இல்லாம சரி. காவல்துறை போலாம். இப்ப இந்த இரு வந்துச்சுல, இந்த இரு எதா மாறுமா? இந்த தூ போயிட்டு ரூவா மாறும். இதற்கு இணையான உயிர்மை எழுத்து வரும். காவல்துறைன்னு வரணும். காவல்துறை அப்படின்னு வரணும். இதெல்லாம் எங்கடா சொல்ற? நாங்க இப்படித்தான்டா எழுதிக்கிட்டு இருக்கோம் காவல்துறைன்னு. காவல்துறையா? ஏடா புது புது வார்த்தையெல்லாம் சொல்றீங்களா? நாங்களா உண்மைதானுங்க. நம்ம இப்படித்தானுங்க பழகி இருக்கோம். காவல்துறை இப்படித்தானே பழகி இருக்கோம். காவல்துறை ஆணையர் அவர்கள் எங்க பார்ப்போம்? காவல்துறை ஆணையர் அவர்கள் போடுங்க. இது காவல்துறையா? ஏண்டா நீ யாரா? நீ எந்த கிரகத்துல வந்த? நாங்க இவ்வளவு காலமா காவல்துறை நம்ம டிபார்ட்மெண்ட் இல்ல திருப்பிடுவாங்க. உங்க டிபார்ட்மெண்ட் வேறையா? ஆமா, அது ஒண்ணு இருக்குல்ல. இல்ல உண்மைதான். எனக்கு அவரை பார்த்தோன்னே ஞாபகம் வந்துச்சு. ஐயா உட்கார்ந்துருக்காரு, சரி சொல்லி பார்ப்போம் அப்படின்னு. வேற ஒண்ணும் இல்ல. அப்ப காவல்துறை ஆணையர் என்பதுதான் மிகச்சரியானது. இதெல்லாம் யாருங்க சொல்றது? யூடியூப்ல போய்கிட்டு விதி எதுவும் இருக்கு. இருக்காங்களையா? இப்ப நீங்க சொன்னீங்கன்னா இற்று வரும்போது ட்ரூ வரும்னா இதுக்கு விதி எதுவும் இருக்காங்கயா? ஆமா, அதாவது விதிங்கிறது காட்டிலும் இந்த இரு வந்தா இது பொறுத்த ராதம் வரும். நல்லா கவனிச்சுக்க. இந்த இரு வந்தா இந்த ராதம் வரும். எங்க இப்படி தூக்கி எங்க போடுது? ஐயா அந்த பழைய காலத்துலயாவது பயன்படுத்தினாங்களா ஐயா? ஒரு 70s அது மாதிரி. ஆமா, பழைய காலத்துல, அதாவது பழைய காலத்துல 1960, அதாவது 1950 அந்த காலங்கள்ல இது மாதிரி வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. நான் பார்த்திருக்கேன். அந்த ஏடுகள்ல நான் பார்க்கின்ற பொழுது காவல்துறை எல்லாம் போட்டிருக்காங்க. நீ இலக்கண புரட்சி விதியில இருக்கீங்க. புரட்சி விதி நூல்களே இந்த இரு வந்தா பாருங்களேன். இன்னொரு விஷயம் சொல்றேன். எவ்வளவு விஷயத்துக்கு பாருங்க, ஒரு கிளாஸ் தான் எவ்வளவு விஷயம் போய்கிட்டு பாருங்க. இதெல்லாம் ஒரு அடிப்படை தானே. இது அடிப்படை தானே. அப்ப அப்படிங்கிறப்ப இப்ப அந்த காவல்துறை வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த காவ இற்று போட்டு துறை போடும்போது இந்த இரு போட்டோம்னா இந்த இரு வந்தா கண்டிப்பா இந்த 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 ராதே வரும். இந்த ராரா ரீரி ரூரு ரேர ரைன்னு வரும். இப்ப பாருங்களேன், கா இற்று. வேற எங்கேயாவது வருமா வார்த்தை? வேற எங்கேயுமே வராதியா? நீ இதை இருக்கு அடுத்து வேற என்ன எழுத்து போடுவோம்?
இப்ப காற்று இந்த இரு போட்டியில் ட்ரூவே வரும். அதே மாதிரி இட்டு பக்கத்துல ஒண்ணு கா வரும், அல்லது சா வரும், அல்லது பா வரும். வேற எதுவுமே வராது. ஒண்ணு இட்டுக்கு பக்கத்துல டா வரும், ஒண்ணு டாட்டா டிடி டூ டெட்டே டை டோ வரும். இல்லையா கா வரும், சா வரும், பா வரும். இந்த மூணு வேற வராது. வேற எழுத்த போட்டு பாரு. இந்த காசா பா என்று சொல்லக்கூடிய 3 எழுத்துக்களை தவிர இந்த இட்டுக்கு அடுத்து வேற எழுத்த போட்டு பார்த்து இப்ப சொல்லணும். இப்ப ஐயா இது கற்க சவால். காற்று சொன்னீங்களா? அதான் சொல்றேன், காற்று அது சொன்னீங்களா? கல்கூட்டல்காத கல்கூட்டல்கா கற்க அப்படிங்கிறது. கற்கங்கிறது என்ன இலக்கண குறிப்பு? வியங்கோல் ஐயா. வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று. அப்ப வியங்கோல் வினைமுற்று வருகின்ற. சரி, நான் இன்னொன்னு கேட்கிறேன். ஏன் வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்றோம்? கட்டளை சொல். வியங்கொள்வோம் ஐயா. அப்ப ஆச்சரியம் ஐயா. ஆச்சரியவாதி. அது என்ன சொல்லு? அது வியங்கோல என்ன சொல்லு? அது அது ஏன் அது வியங்கோல் சொல்றோம்? அதை ஐயா ஒன்னு ரைஸ் பண்ணி சொல்றது ஐயா, ஒன்னு உயர்த்தி சொல்லி உன்னை ரைஸ் பண்ணி சொல்றது, உன்னை வந்து ஆச்சரியமா சொல்றது, உன்னை பெருமிதமா சொல்றது. பாருங்களேன், வாழ்க தலைவர், வாழ்க தலைவர், வாழ்க தலைவர். வியந்து சொல்றனா? வியந்து கொள்வதால் அது வியங்கோல். வியந்து கொள்வதால் அது வியங்கோல். அப்ப அந்த அடிப்படையில கற்க அப்படிங்கிற போது இந்த கல்கூட்டலுக்காக இந்த இல்லு இருா பாரு சொன்னேனா இல்லையா? இப்ப இளமையில் கல், அவ்வளவுதான். இளமையில் கல், அவையார் சொன்னது இளமையில் கல். நீங்க உடனே இளமையில கல்லு கிடக்குங்கிற பொருளை சொல்றாரு. இளமை படத்துல கல்லு கிடந்துச்சு, அந்த கல்லை தூக்கி ஓரத்துல போட்டேன் சொல்லுவியே. அப்ப இந்த இடத்துல கல் என்றால் படி, கற்றுக்கொள் அப்படி பொருளை குறிக்கக்கூடியது. அப்ப அந்த அடிப்படை கல் என்றால் இந்த இடத்துல படிங்கிற பொருளை குறிக்கும். அந்த கல்லுன்னு இங்க கருன்னு மாறுது, லல்லா வேற்றுமையில் நடவும். அப்ப இந்த இடத்துல இட்டு வந்தா டா வரும், இந்த இட்டு வந்தா கா வரும், இட்டு வந்தா சா வரும், இட்டு வந்தா பா வரும். வேற வரவே வராது. சொல்லி பாருங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நீங்க சொல்லணும். இப்ப நான் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லிட்டீங்கன்னா சூப்பரு, நீங்க வருவீங்க டாப்பரு. நீங்க சொல்லிட்டீங்கன்னா சூப்பரு, அதனால இலக்கணத்தை வருவீங்க டாப்பர். சொல்லுங்க ஐயா. கருத்து சொல்லுங்க. இட்டுக்கு இட்ட பட்டம். பட்டம், சூப்பர். பட்டம், கட்டம். இட்டு வந்தா டாவர். சூப்பர், அருமை. பட்கம். பட்டணம். இப்ப பார்த்தோம்லங்க. கேட்கும் 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 கேட்கும். அதுவே இருக்கு. சட்டம் சட்டம் ஏற்கனவே சொல்லிட்டாங்களே. இட்டு வந்தா டாவர் இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டே போதுமானது. சட்டம்னாலே சட்டம், பட்டம், பட்டம், கட்டம், திட்டம், கட்சி, கட்சி. சூப்பரு சூப்பரு. கட்சி, கட்சி, திட்பம், திட்பம், சூப்பரு. திட்பம், திட்பம், காட்சி, காட்சி. அருமை, காட்சி. இன்னும் ஒண்ணு சொல்ல விட்டீங்களங்க. வெட்கம், 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 வெட்கம். பாருங்க, என்னோட ஆக்ஷனை புரிஞ்சுக்கிட்டே வத்தீங்களா? அப்படின்னா வெட்கம் வந்துருச்சு வத்தீங்களா? அப்ப பால வருதையா? கேட்பான், பால வருது. கேட்பான். அருமை, அருமை. கேட்பான், கேட்பான், கேட்பான். சூப்பர், கேட்பான். கேள் கூட்டல் இப்பு கூட்டல் ஆண். அதுல ஒரு பகுதி உறுப்பு இலக்கணம். அந்த பகுபத உறுப்பு இலக்கணத்துல நீங்க பாத்தீங்கன்னா கேட்பான் அப்படிங்கிறதுக்கு என்னாக பாருங்க. கேட்பான் அப்படிங்கும்போது கேள் கூட்டல் இப்பு கூட்டல் ஆண். அப்ப இல்லு வந்து இட்டா மாறுதா? அப்ப இப்பு வருதா? இப்புக்கு பக்கத்துல இட்டு வருதா? பகர வருஷம் வர்றதுனால காசா தாப்பா வருதுல, பா வருது. பா வந்து இட்டா மாறுதா? அப்ப கேட் இப்பு கூட்டல் ஆண், பா, கேட்பான். கேள் பகுதி, இப்பு சந்தி, ஆண்.
ஆண்பால் வினைமுற்று விகுதி. அவ்வளவுதான். சரிங்களா? ஆண்பால் அப்ப ஒருமை வினைமுற்று ஐயா. இல்ல ஆண்பால் வினைமுற்று விகுதி. கேட்பால் மட்டும் ஒருமை, அது வெளிப்படையா வந்துருச்சுல. சரிங்க. கேட்பால் அப்படிங்கிறது ஒருமை. அப்ப தன்மை ஒருமை வினைமுற்று விகுதின்னு சொல்றது காட்டிலும் ஆண்பால் வினைமுற்று விகுதி. அன் ஆண் பெரும்பாலும் அன் ஆண் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. அல் ஆள் அப்படிங்கிறது பலபால் வினைமுற்று விகுதி. இர் இர் ஈர் இர் ஈர் அர் ஆர் அர் ஆர் ஓர் இதெல்லாம் ஒரு பலர்பால். ஓர் இதெல்லாம் பலர்பால் வினைமுற்று விகுதியில வருது. சரிங்களா? இப்ப இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எங்க சொல்லி எங்க வந்து எப்படி ஆச்சு பாத்தீங்களா? நகர வேறுபாடுல வந்தோம், எப்படி எப்படிலாம் போய் கரெக்டா வந்துட்டு பாட்டு. ஐயா இன்னொரு இது விஷயம் ஐயா, இப்படி காவல் காவல் படை இருக்கு இல்லையா, அது எப்படி ஐயா வரும்? காவல் பிளஸ் படை, காவற்படை காவல் படை. சரி. காவற்படை காவற்படை ம். காவற்படை. ஐயா இங்க இலக்கணத்துல ஒரு படிச்சிருப்பீங்க இல்லையா? ஒரு 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 புலவருடைய பேரை நீங்க கூட படிச்சிருப்பீங்க ஐயா. என்ன பேர் அப்படின்னா காவல் கூட்டல் பெண்டு காவர் பெண்டு. காவல். படிச்சிருக்கீங்கல்ல? மறந்துருச்சு. காவல் பெண்டு நீங்க படிச்சிருப்பீங்க. காவலை காக்கக்கூடிய பெண் ஒருத்தி அந்த காலத்துல இருந்தால் அப்படி பொருளை முக்கிய காவல் பெண்டு அப்படின்னு. அப்ப காவல் படைத்த பொருள். இப்ப கால் கூட்டல் ஆள் கூட்டல் படை காலாட்படை. கால் வந்துருச்சு, லா வந்துருச்சு. இல்லு கூட்டல் ஆ வந்தா லா வருதா? லா வந்துருச்சா? அப்ப இல்லு எதா பா வந்தா இல்லு எதா மாறும்? இட்டா மாறுமா? படை வந்துச்சா? காலாட்படை. பெண்பார் புலவர் தான் வருது. பெண்பார் புலவர். பெண்பார் புலவர். பெண்பார் புலவர் காவல் பெண்டு அப்படிங்கிறது. சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில காவல் கூட்டல் பெண்டு காவல் பெண்டு. அப்ப இனிமே தப்பு பண்ணுவீங்களா? இந்த இல்லு வந்தா இருதானே போடணும். சரிங்களா? அப்ப காவல்துறை என்று சொல்லிக்கிட்ட பொழுது பொறுத்த ரூல் மாறும். இப்ப சில பேருக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம் அப்படின்னா, ஒரு பெருத்த சந்தேகம் தான். நானே வந்து விளக்குறேன் உங்களுக்கு. இப்ப இது என்னது? நான் என்ன சொல்றேன், உடனே இட்டு தனியாக இருக்கின்ற பொழுது இரு. தனியாக இருக்கின்ற பொழுது இரு. ஒரு சொல்லோடு சேர்க்கின்ற பொழுது இற்று. எப்படி? தனியாக இருக்கின்ற பொழுது இருதான் சொல்லணும், இற்றுன்னு சொல்லக்கூடாது. தனியாக இருக்கின்ற பொழுது இரு. அதை நீங்க எப்படி சொல்லணும்னா, அப்ப கார் இரு சொல்லுவாங்க. கா இருதான்னு சொன்னீங்க. காரு அப்படித்தானே வரணும். ஆனா இதை நீங்க தனியாக உச்சரிக்கின்ற பொழுது இர் அழுத்தி சொல்லணும். இப்ப இந்த இருக்கு பாத்தீங்களா? இதை உச்சரிக்கின்ற பொழுது எப்படி வச்சிருக்கணும்? மரம். இத ரா வச்சிருக்கணும், மரம். இந்த மரம் போட்டோம்னா, இந்த மரம் போட்டோம்னா வித்தியாசப்படுது. மரம் 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 என்றால் வீரம் பொருள். மரம் என்றால் செடி கொடி வயல வரக்கூடிய. அப்ப மரம் மரம். அப்ப அந்த அடிப்படையில இந்த மாதிரி இருக்கக்கூடிய காற்று அப்படிங்கிறது அதே மாதிரிதாங்க. ஐயா இந்த பல்லினர் அகரம் உச்சரிக்கிற அந்த ஒழிப்பு முறை சொல்றீங்களாங்க ஐயா? இப்ப வர பாடப்புத்தகத்துல எல்லாம் அந்த நுனினாக்கு மேல் அன்னம் நடு அன்னத்தை தொடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம வெற்றி அப்படின்னு சொல்றப்ப வேணா அந்த இடத்துல டச் ஆகுதுங்க ஐயா. இப்ப நீங்க சொல்ற மாதிரி மரம் தனியாக. ஆமா, மரம் மரம். வெற்றி 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 வெற்றி. அது வல்லினர் நகரத்தை வந்து கொஞ்சம் வைப்ரேஷனோட சொல்லணும். வைப்ரேஷனோட சொல்லணும். சூப்பர் சூப்பர். அந்த வைப்ரேஷன் வரணும். அன்னம் அந்த இடம் சொல்லுங்க ஐயா, உச்சரிப்பு முறை. இல்லமா, நுனினா அன்னம்ங்கிறது நாக்கு இருக்குல்ல, மேல இந்த பல்லு இருக்குல்ல, இங்க நாக்கு வந்து இங்க தொட்டா மட்டும் நுனினா. அப்ப நுனினாங்கிற போது இந்த நா வரும்.
நுனினா அன்னம் இல்லைங்கய்யா, அன்னம் நான் ஆ, அது கேட்கல. அந்த ஆ. உச்சரிப்பு முறை நாக்கு ஐயா அன்னத்துல அது எந்த இடத்துல போய் டச் ஆகணும்னு கேக்குறேங்க ஐயா. இந்த இரு அதாம்மா வல்லின ரகரம் இது உச்சரிக்கிறப்போ ஆமா வல்லிரக அந்த வல்லிரகரை உச்சரிக்கின்ற பொழுது இந்த நாக்கானது நடுவுல போகணும் மரம் அந்த அந்த நாக்கு இருக்கு ஆமா நாக்கு இருக்கு பார்த்தீங்களா வெற்றி. இது போய் மேல் அன்னத்தை தொடும் பாருங்களேன் வெற்றி வெற்றிங்கும் போது அந்த நடுவுல இருக்கக்கூடிய நடுவுல போய் மேல ஒட்டும் வாய் வெற்றி கூரை அப்படிங்கிறது வாய் கூரையை தொடும். ஆமா அப்ப அந்த அடிப்படையில மரம் சொல்லும்போது இந்த நாக்கானது இந்த பல்லு இருக்குல்ல இங்க மரம் மரம் லைட்டா சொல்லும். அதே இது இந்த ரகரத்தை சொல்லுகின்ற பொழுது இந்த ரகரமானது மேல ஒட்டும் மேல் அன்னத்தை தொடுவதால் நாக்கினுடைய நடுப்பகுதியானது மேல் அன்னத்தை தொடுகின்ற பொழுது அந்த சொல்லானது பிறக்கின்றது, அந்த எழுத்தானது பிறகு மரம் அப்படின்னு சொல்லி அப்ப தடித்து பிறக்கின்றது. என்னைக்குமே நீங்க பல்லிரகரத்தை உச்சரிக்கின்ற பொழுது வல்லினத்தை உச்சரிக்கின்ற பொழுது கம்பீரமாக உச்சரிக்கணும். கசட தபர என்று சொல்லக்கூடிய இந்த 6 எழுத்துக்களை உச்சரிக்கின்ற பொழுது மட்டும்தான் அது அந்த எழுத்து உயிர் பெறும். கசட தபர அதாவது கம்பீரம். கசட தபர கசட தபர அந்த வல்லினத்துக்கே உரிய ஒரு பண்பாடு. நான் தான் விண்ணம்பலம் யூடியூப் சேனல்ல கூட ஒரு பேட்டியில சொல்லியிருப்பேன். உட்கார் அப்படிங்கிறதுக்கும் அமர்க அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுவீங்க. அமர்க உட்கார் சொல்லும் போது அதிகாரமா சொல்லு உட்கார் உட்கார் என்ன நினைச்சுட்டு இருக்க உட்கார். குறிப்பா சின்னவங்களை சொல்லலாம் இல்லையா, சின்ன வயசுல இருக்கிறவங்க. ஆமா உட்கார் அப்படிங்கும் போது அந்த இட்டுக்கு என்ன கூறும், இட்டுக்கு எங்க இருக்கு கசடத்தை பாரு இந்த இட்டு இருக்கு பார்த்தீங்களா, இட்டுக்கு மரியாதை இட்டுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து உட்கார். இது அமெரிக்கன் சொல்லும்போது எங்க என்ன நமன அப்படின்னு சொல்லும் போது இந்த மா வருது பார்த்தீங்களா, இது மெல்லியில எழுத்து, மூக்குல இருந்து பிறக்கக்கூடிய எழுத்து மெல்லியில எழுத்து. அப்ப வெளியேற்றும் போது அமர்க அமர்க சொல்லுவாங்க அமர்க. அப்ப அமர்கன்னு சொல்லும் போது மென்மையாகிறது, உட்கார்ன்னு சொல்லிக்கிட்ட பொழுது வன்மையாகிறது. நீங்க உடனே சொல்லி உட்கார் அமர்க ரெண்டு ஒன்னா தானே இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. அது கிடையாது. உட்கார் என்று சொல்லுகின்ற பொழுதும் அமர்கை என்று சொல்லுகின்ற பொழுதும் விகிதாச்சாரம் ஏற்படுகிறது, வித்தியாசம் ஏற்படுகிறது, வேறுபாடு ஏற்படுகிறது. அந்த வேறுபாடு தான் மிக மிக சிறப்பாக இருக்குது. அப்ப இந்த காற்று என்று சொல்லக்கூடிய பொழுது இந்த இற்று வருகின்ற பொழுது ரூ கண்டிப்பாக வரும். காற்றுன்னு சொல்லும் போது இற்றாக மாறுகிறது, தனி எழுத்தாக சொல்லுகின்ற பொழுது இறாக மாறுகிறது. எக்கு எங்கு இச்சி இஞ்சி இட்டு இன்னு எத்து இன்று எப்பு இம்மு ஈ என் இல் யவ் இல் 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 என். அதை இற்று நம்ம கொண்டு வந்தோம்னா பழகிக்கல, தப்பு கிடையாது. அப்படி சொல்லி பழகிட்டாலும் நல்லதுதான். இருங்கிறது தனியாக சொல்லுகின்ற போது இர் அப்படின்னு இர் அழுத்தி சொல்றோம். இப்ப இந்த இருளை சொல்லுகின்ற பொழுது இர், இந்த இருளை சொல்லும்போது இர். அப்ப இர் அப்ப காற்று. பாரதியாரோட ஒரு பாட்டுல ஒரு பாடி 10ஆம் வகுப்பு பாட்டு காற்றே வா வா ஒரு பாட்டு. அந்த பாடு மறந்து போச்சு. அது 2வது வரி மறந்து போச்சு. நீங்க பாடிருக்கீங்க. மனத்தை மயிலிறுத்துகின்ற இனிய வசனையுடன் வா, இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உறைந்து மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு கோடு. காற்றே வா வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு அப்படி ஒரு கோயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானி அந்த பாட்டுல ஒரு மட்டும் போட்டு சரிங்களா. அப்ப அந்த மாதிரி காற்று என்று சொல்லுகின்ற பொழுது காற்று சரிங்களா. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை இவ்வளவு தூரம் பார்த்திருக்கிறோம். இப்ப அதே மாதிரி ஒத்துக்கொள்வான் அப்படின்னு சொல்லிக்கிட்ட பொழுது ஒத்துக்கொள்வான் எப்படி ஒத்துக்கொள்வான் எந்த இன்னும் வரும் கொள்வான் கடைசியா எந்த இன்னும் வரும் ஐயா ஒத்துக்கொள்வான் ஆண்பாலுக்கு வர இன்னையா ஒத்துக்கொள்வான் ரன்னகரை இன்னும் வரும். இதை வான் போட்டு என்ன பொருள் வரும் வான் உலகு வான்லாம் உலகுங்க ஐயா. வான் வான்னா உலகு உலகம் உலகம் இதாயா உலகம். வான் என்றால் உலகம்.
வான் என்றால் ஆகாயம். ம். ஆகாயம் சூழ்ந்திருப்பதால் இது உலகம் சொல்லிக்கலாம். ஆனா இந்த வான் எவ்வளவு வித்தியாசப்படுத்து பாரு. வான் என்றால் என்ன பொருள் தெரியுமா? அம்பு. அம்பு. குழி ஒரு ஐயா இதுல குழி. குழி. வானம் தோண்டுதல். வானம் குழிங்கிற பொருளை குறிக்கும். இப்ப பானம் என்றாலே அம்புங்கிற பொருளை குறிக்கும். பானம். பானம்ங்கிற அம்புங்கிற பொருளை குறிக்கும். அப்ப வான் அப்படிங்கிறது அம்புகிற பொருளை குறிக்குது. வானம் அப்படிங்கிறது குறிக்குது. அப்ப இங்க வான் போட்டிருப்பா. இப்ப வான வேடிக்கை. வான வேடிக்கை. இது வான வேடிக்கை என்ன பொருள் வரும்? வானத்துல நடக்கிற வேடிக்கையா? இதுதான் ஐயா இது. இதுதானே ஐயா கரெக்ட். கீழே இதானே இருக்கு. கரெக்ட். இது கீழே ஐயா. கீழே உள்ளதான் இது இது கீழே உள்ளது வெடியா? வெடி. வேடி- மேல உள்ளது வேடிக்கை வானத்துல சாகசம் செய்யறது ஐயா. வானத்துல சாகசம் செய்யறது இந்த வானவெடியா? வானவேடிக்கையா? ரைட். வான வேடிக்கை அப்படின்னாலே என்ன பொருள் அப்படின்னா, வான வேடிக்கை அப்படின்னா வானத்தில் இருக்கக்கூடிய சூரியனையும் சந்திரனையும் நிலவையும் நாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிற பொருளை குறிக்கும். சரி ஐயா சரி. இந்த வான வேடிக்கையும் போட்டீங்கன்னா அம்பு போல சீறி பாயக்கூடிய வெடி வெடிக்கின்ற பொழுது அதை கண்களால் பார்த்து வேடிக்கை செய்வது. புரியுங்களா? அம்பு போல சீறி பாயுதா வான வேடிக்கை. டம்முன்னு வெடிக்குது. உடனே அப்படியே துகள் துகளா பறக்குதா? அப்புறம் தூள் தூளா சிதறுதா? அப்புறம் தூள் துளசி ஒளி சிதையுதா? ஒளி வருகின்றதா? இந்த ஒளியை நம் கண்களால் பார்க்கின்றோமா? வேடிக்கை காண்கின்றோமா? அதனால இதற்கு வான வேடிக்கை என்று பெயர். சரிங்களா? இப்ப இந்த வானம் என்றாலே அம்புங்கிற பொருளை குறிக்கும். அம்பு போல சீறி பாய்ந்து செல்லக்கூடிய வெடி அப்படித்தான் வச்சுக்கணும். அம்பு போல சீறி பாய்ந்து செல்லக்கூடிய வெடிகள் பொருள் குறிக்கும். அப்ப ஒத்துக்கொள்வான் சொல்றது வான். கொள்வான்கிறதுக்கு எப்படி பிரிப்பீங்க? கொள் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆண். ஐயா அப்ப முதல்ல இவ்வையும் ஆவை சேர்த்தோம்னா இவ்வையும் ஆவை சேர்த்தோம்னா வாவ். கொள்வான். இப்ப ஏன் கொள் கூட்டல் வான். வான்னா அது ஆகாயத்தை சொல்லக்கூடாது. இங்க கொள் கூட்டல் வான் ஆகாயத்தை சொல்லக்கூடாது. இங்க ஆண் சொல்லணும். ஆண்னா ஆண்பால் வயமுற்று இருக்குது. அப்ப இங்க வான் வந்திருக்கு. அப்ப வானவான்னு கேட்கணும். கொள்வான் கொல்லக்கூடிய வான் அப்படின்னு. கொள்வான் அப்படின்னா கொள் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆண். சரிங்களா? அப்ப இல்லு வந்து ஏன் இட்டா மாறல? கொட்வான் ஏன் மாறல? இந்த இவ்வு வருது ஐயா. காசா தாப்பா எவ்வு வருது. காசா தாப்பா வரல. அவ்வளவுதான் இது. காசா தாப்பா வரல. அப்ப காசா தாப்பா வரலைனால என்ன அர்த்தம்? இல்லு இட்டா மாறது கொள்வான் அப்படின்னு. கொள் கூட்டல் இப்போ கொள் பகுதி இவ்வு சந்தி அது இடைநிலை ஆண் ஆண்பால் வரைமுற்று வரக்கூடிய. சரிங்களா? அதாவது அதுல இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை சொல்லி 3 இடைநிலைகள் இருக்கிறது. அந்த இடைநிலையில நீங்க நான் சொல்லித்தரேன். இறந்த காலத்துல என்ன இடைநிலை வரும்? நிகழ்காலத்துல பாத்தீங்கன்னா திரு கின்று ஆண் என்றுங்கிறான். திரு கின்று ஆண் என்று அப்படின்னு. நடக்கின்றான் நடவான் என்றான் என்று வரும். இப்ப சில பேர் நடக்கிறான் போடுறதா நடக்கின்றான் போடுறதா? ஆமாய்யா. சந்தேகம் வருதா இல்லையா? வருது. நடக்கிறான் போடுறீங்க. இப்ப நடக்கிறான். இப்ப என்ன நடக்கிறான்? இப்ப இன்னொரு விஷயம் சொல்லுவோம். படிக்கிறான்டா. இது நூலை படிக்கின்றான். பள்ளியில் படிக்கின்றான். இல்ல. அவன் ஆழ்ந்து படிக்கின்றான். ஓகே. படிக்கிறான். அவன் சாதாரணமா புத்தகம் படிக்கிறானப்பா. படிக்கின்றான். அவன் ஆழ்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கான்டா. வித்தியாசத்தை பத்தியல நிகழ்காலம்தான். நிகழ்கால இடைநிலைதான். ஆனால் படிக்கின்றான் சொல்லுகின்ற பொழுது ஆழ்ந்து படித்துக் கொண்டிருக்கின்றான். அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. படிக்கிறேன். என்னத்த படிச்சான் இன்னும் புரியல. பாஸ் ஆகலைன்னு தெரியல.
என்ன பண்ண போறோம் எனக்கும் புரியல, படிக்கிறா அவ்வளவுதான். பேச்சு வருதா? பட்டம் படிக்கின்றான், பட்டம் படிக்கின்றான். பட்டம் பெறுவதற்காக படிக்கின்றான். டாக்டர் பட்டம் பெறுவதற்காக படிக்கின்றான். தேர்விலே வெற்றி பெறுவதற்காக படிக்கின்றான். படிக்கிறான் இல்ல, தேர்விலே வெற்றி பெறுவதற்காக படிக்கிறான் இல்ல, தேர்விலே வெற்றி பெறுவதற்காக படிக்கின்றான். பாருங்க, இந்த கிறு கின்று இப்படி எவ்வளவு வித்தியாசம், எவ்வளவு வேறுபாடு. அப்ப அந்த அடிப்படையில தமிழானது மிக மிக நுணுக்கமான சில செய்திகளை உள்ளடக்கி இருக்க முடியும். சரிங்களா? சரி, இது வரைக்கும் நம்ம வந்து நான்டா வேறுபாடுகள்ல பார்த்தாச்சுல. இதுவரைக்கும் எவ்வளவு விஷயங்களை பார்த்துட்டோம். இந்த வகுப்பு உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குதா? பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைச்சா? அருமை அருமை. ரைட். சரி, அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஏற்கனவே சொல்லுங்க ஐயா. நிகழ்கால இடைநிலை சொல்லிட்டீங்க, இறந்த கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை அது சொல்லிடுவான். நடந்தான், நடக்கூட்டல் நடந்தான் அப்படி சொல்லிக்கிட்ட பொழுது நடக்கூட்டல் இந்து இத்தா மாறும், இன்னொரு இத்து வரும், ஆண். ஐயா, டிராக்கே மாறுது. நான் சொல்லிக் கொடுக்குற டிராக்கே மாறுது. இது பௌத உறுப்பினர்கள் தனியா வரக்கூடிய ஒன்று. இருந்தாலும் இதை மட்டும் நீ விளக்கிறேன். நடந்தாலும் இத்து என்பது இறந்த கால இடைநிலை. அதை நான் உங்களுக்கு விகுதியெல்லாம் நிறைய சொல்லுவேன். அந்த விகுதி வரம்பு சொல்லுவேன். பௌத உறுப்பினர்கள் வருகின்ற பொழுது அந்த விதியை நான் சொல்றேன். ட்ராக் மாறுது. அடுத்த போர்ஷன் போக வேண்டியிருக்குல்ல, சிலபஸ் போக வேண்டியிருக்கு. இத்து என்பது நடந்தாங்க, இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை. கிறுக்கின்று ஆணின்று எழுகால நிலை. இப்பு எவ்வு அப்படிங்கிறது எதிர்கால இடைநிலை. ஏன் எதிர்கால இடைநிலைனா, நடப்பான் அப்படிங்கிறது நடக்கூட்டல் இப்பு கூட்டல் ஆண். நடப்பான் எதிர்காலம். இப்பு வருவான் அப்படின்னா வாக்கூட்டல் வரி என்பது குறியது விகாரம். வாக்கூட்டல் இவ்வு கூட்டல் ஆண், வருவான். அப்ப இவ்வுங்கிறது எதிர்கால இடைநிலை வரக்கூடிய. இதை நான் விரிவா சொல்றேன். இந்த இத்து என்பதற்கு எதிர்கால இடைநிலைக்கு ஏகப்பட்ட விதிகள், எழுத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி கிறுக்கின்று ஆணின்று 3 இருக்குது. இந்த இப்புங்கிறது எதிர்கால இடைநிலைக்கு. இது எதிர்கால இடைநிலையை பற்றியான ஒரு விஷயங்கள் வந்து நீங்க 9வது புத்தகத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்க. தன்மை பன்மை வினைமுற்று விகுதி, தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி, இதெல்லாம் நீங்க என் ஏன் இதெல்லாம் வந்து தன்மை ஒருமையில வினைமுற்று விகுதியில் வரக்கூடியது. ஆம் அப்படிலாம் தன்மை ஒருமை பன்மை வினைமுற்றில் வரக்கூடியது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல கூட நமக்கு அறிவிச்சிடுறேன். அப்புறம் ஏதோ ஒரு நவதானியங்களை பத்தி கேட்டிருந்தீங்கல்ல, அடுத்த வகுப்புல சொல்லிடுறேன். நவதானியங்களும் நவரசங்க இதை யாரும் சொன்னாங்க? 9 நவதானியங்களை பற்றியான அடுத்த வகுப்புல கண்டிப்பா சொல்லிடுறேன். டிராக்கிங் மாறினால சொல்ல முடியல. சரி, ரைட். இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வருகிற பொழுது உங்களுக்கு அந்த விகுதிகளை பற்றியான விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். சரிங்களா? சரி, இப்ப நகர வேறுபாடுகள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான் இந்த 2 சுழி நா போட்டு அனல் போட்டா என்ன பொருள் வரும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2 சுழி நா போட்டு அனல் போட்டா என்ன பொருள் வரும், 3 சுழி நா போட்டா என்ன பொருள் வரும் சொல்லியிருக்கேன்ல. ஏற்கனவே நடத்தல, அது நான் பார்த்து பாருங்க. சொல்லிருக்கீங்க ஐயா, தாடி குழந்தைங்க வகுப்புல சொல்லிருக்கீங்க. குழந்தைகள் வகுப்பு இங்க சொல்லலையா? இங்க சொல்லிக்கிறீங்க ஐயா. இல்ல இப்ப இந்த நகர வேறுபாடுகளுக்கு நான் ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்களை சொன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு வந்தலாம். சொல்றீங்க 28 வரை சொல்றீங்க ஐயா. ஓ, அதான் கேட்டேன் 28 வரை சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்டே அனல் தான். சரி. அருமை. இப்ப அடுத்து நம்ம பேசக்கூடியது ஐயா ஒரு சந்தேகம். கேளுங்க ஐயா. கண் சொன்னீங்களாங்க ஐயா, கன்னி வெடிங்கிறக்கு எப்படிங்க ஐயா அர்த்தம் இருக்கு? கன்னி வெடி, கன்னினாலே மாலைன்னு சொன்னேன்ல. சரிங்கய்யா. கன்னி என்றாலே மாலைங்கிற பொருள் சொன்னேன்ல. அந்த கன்னிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா,
இது வந்து வரிசையாக அடுக்கப்பட்டிருக்கக்கூடியது, வரிசையாக அடுக்கக்கூடியது. கன்னி வடினா வரிசையாக அப்படியே வச்சுட்டு போவாங்க, பார்த்திருக்கீங்களா? ஆமாங்க. அதுதான் கன்னி பட் வடி என்று மறைத்து சொன்னால் வைக்கப்பட்டதுன்னு தானே சொல்லுவாங்க ஐயா. மறைத்து வைக்கப்பட்டது, வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டது, வரிசையாக அப்படியே போயிட்டே இருக்கும். கன்னி வடி வச்சுக்காண்டா, பார்த்து போக்கடா, தீவிரவாதிகள் கன்னி வடி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா ஆங்காங்கே வைத்திருக்கிறார்கள். அப்ப கன்னி என்றாலே கண்ணுக்கு தெரியற மாதிரி தாங்க ஐயா இருக்கும்னு, ஆனா அது மறைத்து வைக்கப்பட்டன்னு பொருள்படுது. அதாவது அதை கன்னி என்றாலே கண்ணை விட்டு மறைந்திருக்கக்கூடிய தன்மை, இகரை இட்டு சொல். கண்ணை விட்டு மறைந்திருக்கக்கூடிய தன்மைக்கு பேர் தான் கன்னி என்று பெயர். என்னைக்குமே ஆலோசிக்கிறீங்க. பராபர கன்னிங்கிறா பார்த்தீங்களா? பராபர கன்னி. ஆமாங்க ஐயா. இந்த பராபரம் என்று சொல்லக்கூடியது இறைவனோட சம்பந்தப்பட்டது. இறைவனை துதிக்கின்ற பொழுது உள்ளுக்குள்ளே மனதுக்குள்ளே மறைந்திருந்து சில பாடல்களை ஒப்புவித்தல் பேர் பராபர கனி என்று பெயர். பாமாலை அப்படின்னு சொல்றாங்க, அந்த மாதிரிங்க. பாமாலை, பாமாலைக்கு சொல்லணும்னா அது மாதிரி. மாலை என்றாலே என்ன பொருள்? மாலைன்னா 2 பொருள் வரக்கூடியது, 2 பொருள் தரக்கூடிய சொல்லு. மாலை என்றாலே பொழுதுங்கிற பொருளை குறிக்கும், இன்னொன்னு கழுத்தில் அணியக்கூடிய மாலைங்கிற பொருளையும் குறிக்கும். அப்ப அந்த அடிப்படையில மாலை. அதே மாதிரி திங்கள், அதே மாதிரிதான். திங்கள் கிழமை, மாதம், கிழமைங்கிற பொருளை, திங்கள் கிழமைங்கிற பொருளை குறிக்கும். இப்ப கிழமை என்றால் என்ன பொருள்? நாள். அன்னைக்கே சொன்னேன் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். தற்கிழமை, பிரிதின் கிழமைன்னு சொல்லுங்க. கிழமைனா நோட்டை பாக்குறாங்களா? யாரோ ஒருத்தர் நோட்டை பாக்குறாங்க. உரிமை, கிழமைனா உரிமைங்கிறாங்க. அருமை அருமையா, உரிமை அருமை, அவ்வளவுதான். கிழமை என்றாலே உரிமை என்று பொருள்படுகிறது. ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்ப பெரட்டி பார்க்கின்ற பொழுது ஞாபகத்துக்கு வருதா? இதுதான். இதுக்குள்ள எழுதி வச்சுட்டே வரும். மாதம்ங்கிற பொருளை குறிக்கக்கூடியது, மாதம்ங்கிற பொருளை குறிக்கக்கூடியது. மாதம்ங்கிறது தமிழ் சொல் கிடையாதுங்க. மாதம் என்பது நம்ம தமிழ் சொல் கிடையாது. திங்கள் என்பது அழகான தமிழ் சொல். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவே போதுமினோ நேரிலையே சீர்மல்கு வாய்ப்பாடி செல்வ செருமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோவன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். மார்கழி திங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மார்கழிங்கிறது மாதம்ங்கிற பொருளை குறிக்கிறது. மார்கழி திங்கள், இப்ப மார்கழி மாதம் அப்படின்னு சொல்ல முடியும். மார்கழின்னு ஏந்திர பேர் வந்துச்சு. மார்கூட்டல் கழிதான். ஒரே ஒரு சொல்லிடுவா, தப்பா நினைக்க மாட்டீங்களே. ஏன்னா அப்படி சொல்லிட்டு கேட்கணும். விளக்கமாறு பிஞ்சு போயிருக்கிறாங்க இல்ல, சொல்றாங்கல்ல. விளக்குமாறு இந்த ரூதே வரணும். விளக்குமாறு, விளக்குமாறு, ரூனா மாறு என்றால் அசுத்தம் என்று பொருள்படும். விளக்கு. அப்ப விளக்குமாறுனா அசுத்தத்தை விளக்கக்கூடிய மாறு. இந்த புதர்கள்லாம் போட்டேன். விளக்குதல், விளக்கக்கூடிய மாறு, விளக்குமாறு. இந்த போட்டேன் நல்லா. நான் அந்த இதுல போட்டேன். ஆமா, விளக்குமாறு, விளக்கக்கூடிய மாறு. இந்த ஒரு விளக்கக்கூடிய மாறுது விளக்குமாறு. அப்ப மார்கழி அப்படின்னாலே, மாறு என்றாலே அசுத்தம், அசுத்தங்களை கழியக்கூடிய மாதம் மார்கழி மாதம். புரிஞ்சா? இங்க எடுத்துக்காட்ட சொல்லி இங்க சொல்லியாச்சு. விளக்குமாறு என்று சொல்லுகின்ற பொழுது விளக்குமாறு, விளக்கக்கூடிய மாறு. அது ஏன் இவ்வளவு அவசரமான வார்த்தையா போச்சுன்னு எனக்கு தெரியல. அசுத்தங்களை விளக்கக்கூடிய மாறு, விளக்குமாறு. அதுக்கு ஏன்டா விளக்குமாறு பிடிச்சு போய் ஏன்டா சொல்றீங்க? எனக்கு பயமா இருக்கு. ஒரு அழகான ஒரு துடைப்பமாறு, துடைக்கக்கூடிய ஒரு மாறு, துடைப்பமாறு, அது விளக்குமாறு பிஞ்சு பார்த்துக்கு. அப்புறம் என்ன எப்படி இது பேச்சு, இந்த வார்த்தைகள் எல்லாம்
திட்டக்கூடிய வார்த்தையாக மாறிச்சு எனக்கு தெரியும். ஐயா அது இல்லைங்கய்யா, அதுல கம்யூனிகேட் அதுல பண்றோம் இல்லையா, அடிச்சாங்களா அதை ஐயா? யூஸ் பண்ணி அடிக்கிறோம் இல்ல அதனால அதுக்காக அது கோபம் வர்றதுக்காக அது சொல்றது ஐயா. அதே வேற வேற இதே இல்லையா? கேவலப்படுத்துறீங்கய்யா. விளக்குமாறு தானே. விளக்குமாறு இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. விளக்குமாறு இல்லைன்னா அது வீடு சுத்தமா இருக்குமா? ஆமா. அப்ப சுத்தத்தை படுத்தக்கூடிய அந்த கருவிக்கு நம்ம வார்த்தைகளை என்ன செய்யறோம், பயன்படுத்தி போறோம். அது மாதிரி செருப்புக்கு சொல்லுவேன், செருப்பு பிஞ்சு போயிருப்போம். அது செருப்பு என்ன கவனிச்சு இப்ப பேசுற ஊரா நாக்கு பல்ல உடச்சு போடுவாங்க பாத்திருக்கீங்களா? பல்ல உடச்சு போடுவாங்க. பல்லு என்னடா வந்துச்சு? பேசுற ஊரா நாக்கு பல்ல உடச்சு போடுறதா பேசுறீங்க. என்ன கணக்கு? எப்படி இப்படியெல்லாம் குற்றங்கள் மாறுகின்றது. அப்ப குற்றங்கள் மாறுகின்ற பொழுது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லே மாறுகின்றது. அப்ப இதையெல்லாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது ஐயா மார்கழி என்றாலே டைரக்டா நாக்கு அறுக்க முடியாது இல்லையா? அதனால பல்ல உடைச்சிட்டு அப்புறம் தான் அதுக்கு அதோட இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, நம்ம நாக்கு வந்து 32 வேலிகளால் பராமரிக்கப்படுகிறது. டேய் நாவ அடக்குடா, உனக்கு நான் பாதுகாப்பு 32 அணை கட்டிருக்கேன்டா, 32 வேலி போட்டிருக்கேன். நாக்கு பத்திரமா பாத்துக்க. அது அந்த பல்லை தாண்டிதான் நாக்கு வெளியே வருது. பல்லை தாண்டி நாக்கு வெளியே வருகின்ற பொழுது இந்த பல்லுக்கு வேலியாக இருக்கக்கூடிய நம்முடைய பற்கள், நம்முடைய நாக்குக்கு வேலியாக இருக்கக்கூடிய நம்முடைய பற்கள். அப்ப நாவை அடக்கி வாழ், நாவை அடக்கி பேசு. அப்ப யாகாவாராயினும் நான் காக்க வா. உண்மையாங்க ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். எவ்வளவு ஒரு நிதர்சனமான உண்மை. நம்ம சாதாரணமா போய் சொல்லிட்டு போவோம், அது தப்பா எடுத்துக்கலாம். பத்திரிக்கையில நான்லாம் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். சாதாரணமா சொல்லிட்டு போவேன். ஒரு கூட்டத்துல ஒருத்தர் பரிசு வாங்கினாரு. பரிசு வாங்கிட்டு இருக்கும்போது நான் யதார்த்தமா சொல்லிட்டு ஜோரா கைதட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஜோராங்கிற வார்த்தை அவருக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. எப்படி ஒரு ஜோரா கைதட்டுன்னு சொல்ல போச்சு? அப்ப இதை அசிங்கப்படுத்துறாங்க. என்னங்க ஜோரா கைதட்டு எல்லாரும் சேர்ந்து கைதட்டு அப்படி சொல்லு பாருங்களேன். நான் நினைத்தது வேறு, அவர் தப்பாக புரிந்து கொண்டது வேறு. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். கடைசியில் பேசுறதே இல்லைங்க கூட, என்னை பார்த்து அப்படி திரும்பி போயிரு. அப்ப இதெல்லாம் ஒரு வார்த்தை என்று, இதெல்லாம் ஒரு சொல் என்று, இதெல்லாம் ஒரு தர்க்கம் என்று, இதெல்லாம் ஒரு அசிங்கமான வார்த்தை என்று அவர் தப்பாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அப்ப ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். அப்ப எச்சரிக்கையாக பேசணும். அதுல யார்ட்டையும் சரியா கரெக்டா பேசிட்டு கேட்டேன். யாரையும் வம்பு கிழக்கிறது இல்லை, யாரையும் துன்பப்படுத்துறது இல்லை, துன்பப்படக்கூடிய வார்த்தையெல்லாம் சொல்றது இல்லை. சனியனே மூதாவி குறைங்க பண்ணி எறும்பு யாரையும் திட்டுறது. உங்க வீட்டுல எத்தனை பேர் திட்டுறீங்க? ஐயா வீக்கான மனநிலை இருக்கிறவங்க தான் வந்து எல்லாத்தையுமே தவறா புரிஞ்சுக்குவாங்க ஐயா. அதுதான் வீக்கான மனநிலை இருக்கு. அதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், எல்லாரும் போல இருக்குன்னு அவசியம் கிடையாதுங்க. ஆமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாரையும் போல இருக்கிற அவசியம் கிடையாது. என் மனைவி என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறா. கேட்க மாட்டா. ஏன் கேட்கணும்? எதுக்கு கேட்கணும்? என் வீட்டுக்காரு நான் பேசுற பேச்சை கேட்க மாட்டேன். ஏன் கேட்கணும்? என் புள்ள நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறான். ஏங்க கேட்கணும்? ஏங்க அவன் வாழ்ற சூழ்நிலை வேற, அவன் வளர்ற சூழ்நிலை வேற, உங்க மனைவியோட சூழ்நிலை வேற, உங்களுடைய கணவனுடைய சூழ்நிலை வேற. நான் சொல்றத புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. எப்படி புரிஞ்சுக்கிடுவா? தாலி கட்டிட்டா புரிஞ்சு வச்சா? தாலி கட்டிட்டா இன்று வந்து என்னுடைய மனைவி எனக்கு அடிமை எப்படி சொல்லுவிய? நான் என்னுடைய பேச்சை தான் கேட்க முடியும். எப்படி ஒரு ஆண் வந்து எப்படி சொல்ல முடியும்? ஏங்க அவர்களோட உணர்வுகள் வேற, இவர்களோட உணர்வுகள் வேறங்க. உணர்வு சம்பந்தப்பட்டதாங்க வாழ்க்கை. அவனோட ஃபீலிங்க புரிஞ்சுக்கிட்டு எவன் ஒரு வாழ்கின்றானோ அவன் தானே உண்மையான கணவன். மனைவியினுடைய அந்த பெண்ணினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு வாழக்கூடியவன் எப்படி அவன் தானே கணவன். கணவனுடைய சூழ்நிலை எல்லாம் புரிந்து கொண்டு வாழக்கூடியவள் தானே பெண். இல்லத்தரசி, இல்லத்தை ஆளக்கூடியவள் மனைவி. மனை என்றால் இல்லம், வீடு, வீ என்றால் வெற்றி, வெற்றியை தரக்கூடிய ஒரு மனை. இதெல்லாம் இருக்குல்ல. இன்னையில இருந்து நான் பேசுவேன். மாமியார் மருமகெல்லாம் பார்த்து பெரும் கொடுமையா இருக்கு. மாமியார் நினைப்பாங்க, என் மருமகனை என் பேச்ச கேட்க மாட்டேன். எதுக்கே கேட்கறது? உங்களோட உணர்வுகள் வேறு,
ஐயா அவருடைய உணர்வுகள் வேறு. கேட்டா தானே ஐயா ஒத்து போகும் எல்லா விஷயத்துலயும். நீங்க ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இருந்தா எப்படி ஐயா வாழ்க்கை அது? அதைத்தாங்க சொல்றேன், அதைத்தான் நான் சொல்றேன். இது கேட்டாத்தாங்கிறது கிடையாது. ஏன்னா அவரவர் சூழ்நிலை, அவரவர் வாய்ப்பு, அவரவர் தத்துவம், அவரவர் நம்பிக்கை, அவரவர் செயல்பாடு, அவரவர் வெற்றி. புரியுதுங்களா? இப்ப நடிகர்களை எடுத்துக்கீங்களே, நடிகர்கள் வந்து பல நடிகைகளோடு நடிக்கிறாங்க. அப்ப நடிகரோடு நடிக்கின்ற பொழுது அந்த நடிகருடைய மனைவியானவள் அந்த அந்த சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்தால் மட்டும்தான் என் கணவர் இப்படித்தான் அப்படிங்கிற உணரக்கூடிய தன்மை அவளா உணர்ந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதை விட்டு விட்டால் மாறிடும். இப்ப என்னுடைய மனைவி இருக்கா, நான் ஒரு பெரிய நடிகனா இருக்கேன், ஒரு ஆளா இருக்கேன்னு. இப்ப நான் வந்து பல பேரோட பல பெண்களோட நடிக்கிறேன்னு வச்சுக்கீங்களேன். அப்ப நடிக்கக்கூடிய தன்மை, நடிப்பு மட்டும்தான் இவருக்கு பொருத்தமானது. இவர் எந்த தீங்கு செய்ய மாட்டாரு, எங்கே போக மாட்டாரு, வர மாட்டாரு, மனைவிக்கு ஒரு மனசுக்குள்ள போட்டு வச்சிடணும். அப்போ அப்ப அந்த சூழ்நிலை வருகின்ற பொழுது மனைவி மனைவியாக இருக்க வேண்டும், கடவுள் கடவுளாக இருக்க வேண்டும். இவருடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்குங்கிறீங்க. அப்படி புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை ஜெயிக்கும். ஆனா புரிந்து கொள்ளுங்கிற அவசியமும் கிடையாது. ஏன்னா சூழ்நிலை வேறங்க. நான் உங்களுக்கு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன்ல, வீட்டுல மனைவி இருக்காங்கல்ல, இப்ப அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு அவங்களோட சூழ்நிலை, இப்ப என்னோட சூழ்நிலை இல்ல, கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கேன், வர மாட்டீங்களா, என்ன போச்சா முடிஞ்சா? அப்ப என்னோட சூழ்நிலை எப்படி இருக்கிறது, அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது? வீட்டை தொடச்சிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கங்களேன், இன்னும் நான் மட்டும் தொடக்கிறேன், நீங்க வர மாட்டீங்களா, இப்ப எப்படி வருது? அப்ப அவங்க சூழ்நிலை மாறுகிறது, என்னோட சூழ்நிலை மாறுகிறது. அப்ப சூழ்நிலை ஒத்து போனால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையானது வாழ்க்கையாக இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில கணவனுக்குள் மனைவிக்குள் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அவருடைய தன்மையிலிருந்து உணருங்கள், அவரவர் தன்மையிலிருந்து உணருங்கள். அப்படி தன்மையிலிருந்து உணர்ந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை பிரகாசமாக மாறும். பிள்ளைகளுடைய மனதை உணருங்கள். அவன் என்ன கேட்கிறானோ அதை கேட்டு தக்கவாறு ஆய்ந்து ஓர்ந்து உணர்ந்து பல விஷயங்களை பேசு. அப்படி பேசினால் மட்டும்தான் அந்த வாழ்க்கையானது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையானது எதிர்காலமாக நன்றாக இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில இந்த காலத்து பெற்றோருக்கு பொறுமை ரொம்ப அவசியங்க. இந்த காலத்து குழந்தைங்களை கையாளுறது. அதே போல அந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மை, அக்செப்டன்ஸ் அண்ட் டாலரன்ஸ், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெற்றோருக்கு. ஆமா 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 ஏற்றுக்கொள்ளத்தன்மை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை நீங்க உருவாக்கவில்லை என்றால் அந்த வாழ்க்கை ஃபெயிலியர் தான். எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்க. கடைசியா ஆசிரியர்களுக்கு சொல்றது லைஃப் மந்த்ரான்னு சொல்லிட்டு இதை சொல்லுவேங்க ஐயா. 3 A's ஃபார்முலா. அக்செப்ட், அட்ஜஸ்ட், அடாப்ட். Trust the process. Go with the flow, grow with the flow. ஆமா ஆமா. அவ்வளவுதாங்க. அதனால வந்து நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, நீங்க நல்லா தான் இருப்பீங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை. பொதுவா சொல்றது, நீங்க என்னைக்காவது மனைவி திட்டினா நீங்க திட்டிருக்கீங்களா? இல்லை இல்லை. உங்க கணவன் உங்களை திட்டா நீங்க திட்டிருக்கீங்களா? இல்லை இல்லை, திட்ட மாட்டீங்க. ஏன்னா உணர்ந்துட்டீங்க. இல்லை, உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கிறது. நம்முடைய வகுப்புக்கு வந்த பிறகு உங்களுடைய சூழ்நிலை நன்றாக இருக்கிறது. மனைவியை விட்டு பிரிந்திருக்கிறீர்கள். பார்க்க வேண்டிய ஒரு படம்ங்க ஐயா, இருகப்பற்றுன்னு ஒரு படம். ஆமா ஆமா, இருகப்பற்று. யாரும் நடிச்ச படம் உள்ளது, இருகப்பற்று. அதாவது அதுல 3 ஜோடி வருவாங்க, 3 விதமா. கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படங்க ஐயா. சரி 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 சரி, இருகப்பற்று. அவங்க நான் வச்சுக்கிறீங்க, இருகப்பற்றுங்கிற படத்தை. ஆமா, இருகப்பற்றுங்கிற படத்தை எழுதிக்கிறீங்க. உண்மையாக சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாம இருக்கின்ற பொழுது, வகுப்புல சில அறிவுறுத்தல் வருகின்ற பொழுது அதை நோட் பண்ணிக்கிட்டு அதை செஞ்சு பாருங்க. இப்ப இருகப்பற்றுன்னு யூடியூப்ல டைப் பண்ணி பாத்தீங்கன்னா படமே வந்துடும். 2 மணி நேரம் ஓடக்கூடிய படம் வந்துடும். ஒரு நாளைக்கு உட்காந்து இருகப்பற்று. ஆமா, இருகப்பற்று கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை சொல்லக்கூடிய படமாக நான் நினைக்கிறேன். அப்ப இருகப்பட்டு எல்லாத்துக்கும் வருதுன்னு சொல்லக்கூடிய படம், எதனால பெரிய வருதுங்கிற சொல்லக்கூடிய படம் தானே. கடைசியில ஒரு தீர்வு இருக்கும்ல, இருகப்பற்றிக்கொள் மனைவியை, விட்டுறாதீங்க, பற்றிக்கொள் அப்படின்ற மாதிரி. அதான் சொல்றேன், எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் வந்தாலும் மாறக்கூடிய தன்மையை நீ உருவாக்கி கொள்ளுங்கள், அவ்வளவுதான். அப்படி மாறி வந்துச்சுன்னா உங்க சூழ்நிலையும் மாறாது. அதே சொல்ல, அவரவர் சூழ்நிலை. இப்ப ரஜினிகாந்த் வந்து பெரிய லெவல்ல இருக்காரு அப்படின்னா அவர் சூழ்நிலை.
நீங்க நடுத்தரமா இருக்கீங்கன்னா அதுல உங்களோட சூழ்நிலை. நான் இங்க கிளாஸ் நடத்திக்கிட்டே என்னோட சூழ்நிலை. இப்ப எல்லாரும் என் சூழ்நிலை மாதிரி வரது அவசியப்படக்கூடாது. ஒரே ஒரு சொல்லிடவா? தென்னை மரம் தேங்காயத்தான் கொடுக்கும், மாமரம் மாங்காயத்தான் கொடுக்கும். தென்னை மரம் தென்னை மரம் மாங்காய்க்கு ஆசைப்படக்கூடாது, மாமரம் தேங்காய்க்கு ஆசைப்படக்கூடாது. தென்னை மரம் மாங்காய்க்கு ஆசைப்பட்டுச்சுன்னா செத்து போயிடும். அது மாதிரி மாமரம் தேங்காய்க்கு ஆசைப்பட்டு செத்து போயிடும். அவரவர் சூழ்நிலையில் இருந்து உங்களை நீங்கள் பாருங்கள். அவரவர் சூழ்நிலை மட்டும்தான் உங்களை உயர்த்தும். நீ எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குங்கிறத கண்ணாடி முன்னால பேசு. ஐயா இந்த மாதிரி நான் இருக்கேன், நான் என்ன பண்ணணும் கேளுங்க ஐயா, கேளுங்க. கேட்டாத்தேன் கிடைக்கும், அழுதவுள்ளதையும் பால் குடிக்கணும். கேட்டு பாருங்கள், கேளுங்கள் தரப்படும். சரியான வார்த்தைங்க அது. இவருங்க பைபிள்ல சொல்லக்கூடிய கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். ஒரு வீட்டுக்கு முன்னால போய் இப்ப நீங்களே எங்க வீட்டுக்கு வந்தீங்க, வாரிய நாளைக்கே வாரின்னு வச்சுக்கங்களேன். இப்பொழுது நான் வந்து விட்டேன், இப்பொழுது கதிரவனையா கதவை திறப்பார் அப்படி நின்றுகிட்டே இருங்க. எனக்கு தெரியுமா? தட்டுங்கள் நான் திறப்பேன். தட்டினா தாங்க திறக்க முடியும். கதவை தட்டாத்தே வாங்க 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 சொல்ல முடியும். அப்ப அந்த அடிப்படையில நீ என்ன செய்யணும் அப்படின்னா, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள். ஒரு விஷயம் தேடி போகணும், தேடி போய் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களை ஏதாவது பிடிக்கலையா, பிடிபடலையா, என்னடா ஒரு ஐயோ ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கேன், நான் என்ன செய்யறது யோசிக்கிறீங்கல்ல, யோசிக்கிறீங்கல்ல. 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு யோசிக்கிறீங்கல்ல. அந்த யோசிக்கக்கூடிய தன்மையை எப்படி திரும்ப யோசிக்கணும்? இப்பொழுது நான் நன்றாக இருக்கிறேன். இப்ப கடன் தொகை சொல்லக்கூடாது. இப்பொழுது நான் அதிகமாக வருமானம் பெருக்கிக் கொண்டிருக்கிறேன். நீங்க வருமானம் பெருக்கிக் கொண்டிருக்கிறேங்கிற விஷயத்த போட்டீங்கன்னா அந்த கடன் அடைஞ்சிடும். கடன் அடைக்கணும், என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு நினைச்சீங்கன்னா அந்த மனசுக்குள்ள கடன் உள்ள இருக்குதுங்கிற கான்செப்டா வெளிப்படுத்தும். நான் நல்லா இருப்பனா, நான் நல்லா இருக்கணும் கடவுளே அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்றாக இல்லை என்று பொருள்படும். நீங்க நல்லா இல்லை கான்செப்ட் ஆகும். நான் நன்றாக இருக்கிறேன்னு சொல்லும் போது இருக்கியாடா, சூப்பர் இருக்கியா, இருக்கிறேன் 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 கான்செப்ட் உருவாகும். நான் நல்லாக இருக்கணும் கடவுளேன்னா போச்சு. நீ கடவுளை பார்த்து கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா உடனே எதிராடணும், எனக்கு அந்த சம்பளம் வரணும், எனக்கு இது வரணும் இது வரணும் என்னக்கூடாது. பேங்க் வச்சு நடத்துறாரு, எனக்கு பணம் வளர்க்கறதுக்கு வேணும். அவர் பேங்க் வச்சுலாம் நடத்தலை. அவர் எந்த வங்கியிலையும் மேனேஜரா இல்லை. கடவுள் எந்த வங்கியிலையும் மேனேஜரா இல்லை. நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? ஒன்னே ஒன்று செய்யணும், நான் நன்றாக இருக்கிறேன். எங்க ஸ்டாஃப் ரூம்ல நான் உட்காந்துருப்பேன், அதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு போர்டு ஒன்று இருக்கும். அந்த இடர் வழி போட்டிருக்கேன். நான் எப்பெல்லாம் ஸ்டாஃப் ரூம் உட்காரணும் அப்படி உட்கார்ந்த போது இப்படி பார்ப்பேன், எனக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கிற எழுதி போட்டிருக்கேங்க. பள்ளிக்கூடத்துல நான் ஸ்டாஃப் ரூம்ல உட்கார்ந்து இருக்கும் போது அது போர்டுல அது யாருக்குமே தெரியாது அந்த வார்த்தை. பல சொற்கள் எழுதியிருக்க அந்த போர்டுல, அதுல நான் எனக்கு மட்டும் தெரிகிற மாதிரி இந்த வார்த்தை எழுதியிருப்பேன். எனக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கிறதுன்னு எழுதியிருப்பேன். நான் ஒவ்வொரு தடையும் அப்படி உட்காரும் போது ஆமா, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எனக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கிறது. சூப்பரு கான்செப்ட். சத்தியமா சொல்றேன், சத்தியம் ஒன்று அடிங்க. எப்பெல்லாம் வீட்டுல அதிகமா நேரம் உட்காந்துருக்கீங்களோ நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாங்க. காசு வேணும், பணம் வேணும், அது வேணும், வீடு வேணும், கார் வேணும், எனக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கிறதுங்கிற வார்த்தை நீங்க வெளியே போட்டீங்கன்னா எல்லாமே நல்லாவே நடக்கும். காரு கிடைக்கும், வீடு கிடைக்கும், வசதி கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? அதான் உண்மை கூட. அதுல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சூட்சும நிலைகளை உருவாக்குங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்து. கண்ணாடிக்கு முன்னால பேசுறதுதான் தேர்வு, வேற எதுவுமே தேர்வு கிடையாது.
நீங்க கண்ணாடிக்கு முன்னாடி அழுக முடியுமா? அழுதுருக்கீங்களா நீங்காவது? உங்க முகரை நீங்களே பார்க்க முடியாது. பார்த்திருக்கீங்களா? உங்க மூச்சிய, என்னுடைய முகரைய பார்க்கவே முடியாது. ஏன் நம்ம அழுதுட்டே கவலையா இருக்கும்போதே கண்ணாடியை பார்க்க முடியாது ஐயா. அவ்வளவு கேவலமா கேவலமா இருக்கு. நீங்க கண்ணாடிக்கு முன்னாடி போயிட்டீங்கன்னா உங்க முகரையும் சரி என் முகரையும் சரி அசிங்கமாத்தே இருக்கு. அப்படி சந்தோஷம் அழகுபடுத்துறதுல தானே தீவிரமா இருக்கிறோம். ஆமா, நீங்க என்னைக்காவது ஒரே ஒரு அசிங்கத்தை. ஆமா, நீங்க தலை சிவறீங்கல்ல, என்னைக்காவது முடிய பார்த்திருக்கீங்களா? என்னைக்காவது உங்க கண்களை பார்த்திருக்கிறீர்களா? என்னைக்காவது மூக்கடியை பார்த்திருக்கீங்களா? என்னைக்கா உங்க பல்ல பார்த்திருக்கீங்களா? உங்களுடைய உதடை பார்த்திருக்கீங்களா? உங்களுடைய கழுத்தை பார்த்திருக்கீங்களா? உங்களுடைய தோடை பார்த்திருக்கிறீர்களா? உன்னிப்பா கவனித்திருக்கிறீர்களா? நீங்க கவனிக்கணும். எழுதி கவனிங்க. நான் எப்படி இவ்வளவு அழகா இருக்கேன் யோசிச்சு பாருங்க. நம்ம முடி கொட்டுறத கவனிப்பீங்க. முடி கொட்டுற கவனிக்கலாம். இப்ப முடி கொட்டுறது, இப்ப எனக்கு முடி கொட்டுற காரணம் என்ன தெரியுமா? எல்லாம் தப்பு தப்பா தான் கவனிக்கிறேன். தப்பு தப்பா கவனிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. வெள்ள முடி முடி கொட்டுற. ஆமா ஆமா ஆமா. அதாவது என்னைய பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, நான் முடிய நம்புறே கிடையாது. முடிவை நம்புறோம். முடி அதாவது முடிவு அப்படிங்கிறது வாழ்வோ நல்லா தலைக்கு உள்ள இருக்கிற மூளை, அதைத்தான் நம்பணும். முடி சார்ந்த மன்னரும் பிடிசாம்பல் ஆவார். ஒரு முடிதான் முடிஞ்சு வச்சு. எவ்வளவு பெரிய அரசனா இருந்தாலும் மண்ணுக்குள்ள போகும்போது போனது தானே. அதனால வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையினுடைய உன்னத நிலை உங்களுக்கு வர வேண்டும் என்றால் பாசிட்டிவ் அப்படிங்கிற மைண்ட்ல இருக்கு. எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் பகவத்கீதையில வருது இல்லைங்க, என்ன வருது? எது நடந்ததோ அது நன்றாக நடக்க. அது மாதிரி ஒரு பாசிட்டிவ் எதுவுமே இல்லைங்க. உண்மைங்க. இப்ப ஒரு 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 பூவரான ஒரு விஷயம் சொல்றேனே, இப்போ உங்க வீடு வந்து சப்தி பண்றான்னு வச்சுக்கிறீங்க ஒரு விஷயம். இந்த வீடை சப்தி பண்றான்னு நினைக்கிறதுல அப்ப டக்குன்னு பதவிக்கு வரும். எது நடந்ததோ அது நன்றாகவே நடக்குது நினைக்கல. ஐயோ போச்சே, வீடு போச்சே, இப்படிலாம் போய்கிட்டே இருக்கு. எது நடந்ததோ அது நன்றாகவே நடக்கிறது. நீங்க அந்த ஞான நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா சப்தி பண்றாங்கல்ல, வீடு கிடைச்சிருங்க. நீங்க ஒண்ணுமே பண்ணக்கூடாது. எது நடந்ததோ நன்றாகவே நடக்கிறது. ஆமா, கடன் கட்டல, அதனால வீடை வந்து சப்தி பண்ணிட்டு போறாங்க நினைச்சின்னு வச்சுக்கீங்களேன். சப்தி பண்ணிட்டு போறாங்க, சூப்பரு, ஆமா என்னுடைய தப்புதான், ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமா நான் கடன் கட்டல, ஆமா தப்புதான், தப்பு ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் இந்த பிரபஞ்சம் என்ன செய்யும்? சப்தி பண்றதுக்கான அந்த வீட்டினுடைய ரகசியங்களை பூரா கொண்டாடு. யாராவது ஒருத்தர் வந்து ஏய் என்னப்பா எதனாலப்பா வீட சப்தி பண்றாங்க? கட்டல, இவ்வளவுதானே, நான் கட்டுறேன், விடு வருவேன். பிரபஞ்சம் அப்படிப்பட்ட ஆட்களை நியமிக்கும். பிரபஞ்சங்க அப்படிப்பட்ட ஆட்கள் நியமிக்குங்க. எல்லாத்தையும் நிறைய நடக்கும், சூப்பரா நடக்கும். திட்டி 10,000 பணம் இல்லையா, டக்குன்னு கிட்டா யூடியூப்ல பணம் வந்துருக்கு. சத்தியம் தாச்சு சொல்ல முடியாது. அன்னைக்கெல்லாம் வெறும் 97 ரூபா தான் அக்கௌண்ட்ல இருந்துச்சு. மசால் ஒண்ணு படத்துக்கு ஒரு வழி இல்லை. சூப்பர், 97 ரூபாய்க்கு நன்றின்னு சொன்னீங்க. இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க ஐயா. பணம் இல்லனாலே எனக்கு உங்க ஞாபகம் தான் வருது. நீங்க சொல்றீங்கல்ல பணம் இல்லைன்னா நினைக்கிறேன், அததான் யோசிப்பேன். அதனால சொல்லி இருக்கிறது. இப்ப உங்கள்ட்ட 100 ரூபா அக்கௌண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், நீ என்ன நினைக்கிறேன்? அப்பா என்னோட இப்பொழுது 100 ரூபாய் இருக்கிறது, அப்ப 100 ரூபாய் தான் இருக்கு அப்படி நினைச்சீங்கன்னா இந்த மனசு என்ன செய்யும்? பெருக்காது. ஏடா இப்படி நினைக்கிறான் இப்ப ஆள் மண்டைகளை போடு. ஏடா பிரபஞ்சம் நினைக்கிறேன் இப்பொழுது என்னிடம் 100 ரூபாய் இருக்கிறது, அந்த 100 ரூபாய் இப்பொழுது பன்மடங்காக பெருக போகிறது நினைச்சீங்கன்னா பெருகும். இல்லைங்கிற வார்த்தையை எதிர்மறை வார்த்தையில பயன்படுத்தாது. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளது, மற்றது தள்ளிடும் தள்ளாமல் நீட்டம். வெள்ளத்தனைய வளர் நீட்டம். அந்த உள்ளத்து அணைது உயர்வு. வெள்ளமானது தண்ணி வேற வந்துகிட்டு இருக்கும்போது தண்டு தாமரை தண்டு வேலை வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி நீங்க நினைக்க
பெருகிக்கிட்டே இருக்கும். இப்ப ஒரே ஒரு சொல்லுவா, இப்பொழுது எனக்கு 1 கோடி ரூபாய் வேண்டும் நினைக்கிறே சொல்றேன். ஒரு 2 நிமிஷம் நினைங்க. 7:40 முடிச்சிருவோம். 2 நிமிஷம் இல்ல 1 நிமிஷம் கூட நினைக்கிறேன். இப்பொழுது எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் கிடைக்கிறது. இப்பொழுது என்னிடம் 1 கோடி ரூபாய் பணம் இருக்கிறது நினைக்கல நினைக்க என்னிடம் 1 கோடி ரூபாய் பணம் இருக்கிறது நினைக்கல. நினைச்சீங்களா? இப்படி நினைச்ச உடனே எதிர்மா சொல்லுங்க மனசு ஆள் மண்டைகளை அக்கௌண்ட்ல வெறும் 10 ரூபாய் வச்சுக்கிட்டு 1 கோடி ரூபாயா ஆள் இங்க அடிக்கும். இங்க சொல்லும், டேய் என்ன நீ போய் சொல்ற, ஆள் மண்டைகளை பாரு சொல்லும். ஏன்னா நம்ம அப்படித்தான் நம்பி இருக்கிறோம். இந்த மனமானது என்ன செய்யும், டபக்குன்னு இங்க போய் நிக்கும். இன்னொன்னு என்ன ஆகும், இது எடுத்து கொடுக்கும். உன்னிடம் 1 கோடி ரூபாய் பணம் இல்லை அப்படி எடுத்து கொடுக்கும். நீங்க உடனே டக்குன்னு இருக்கிறது அப்பா இருக்கு. சந்தோஷமான நாளைக்கு மாறணும். பாருங்க இப்பொழுது இருக்கிறது. ஆமா சூப்பர். இப்ப அந்த நெகட்டிவ் பாயிண்ட் வெளியே போகும். ஏன்னா இருக்கிறது என்பதை ஆள் மனசுக்குள்ள நீங்க பதிவிட்டியனா, ஏங்க நல்லா 1 கோடி ரூபாய் அடைச்சிட்டேங்க. மாசம் எனக்கு சம்பளம் எவ்வளவு வருமா? 1.5 லட்சம் ரூபா. மாத சம்பளம் 1.5 லட்சம் ரூபாங்க. ஓப்பனா பேசிட்டேன். உலகம் புறம் தெரியுது. யூடியூப்ல லைவ்ல போய்கிட்டு சம்பளம் 1.5 லட்சம் ரூபா. நான் 1 கோடி ரூபாய் அடைச்சிட்டேன். என்னோட வந்துகிட்டே இருக்குது. அவ்வளவு. உங்களுடைய எல்லையை நீங்கள் குறிப்பிடுங்கள். உங்களுடைய எல்கைக்குள் நீங்கள் சில செயல்பாடுகளை ஆதரவு தெரிவிங்கள். நீங்கள் என்ன நினைப்பதாக நினைக்கிறீர்களோ அதை உங்கள் உள்மன கருத்துக்குள் ஆழ்மனத்திற்குள் பதித்து விடுங்கள். ஆழ்மனசுக்குள்ள பதிக்கிறதுனா எதை வருமா, திரும்ப சொல்லிட்டே திரும்ப ஒரு பாட்டு கூட இருப்பேன். திரும்ப பார்த்து திரும்ப கேட்டு திரும்ப காதல் சொல்லும். அடுத்த வரி தெரியல. கனவு காதலா வருதா? திரும்ப பாக்குறேன், சைட் அடிக்கிறேன். திரும்ப பாக்குறேன், கண்ணால பாக்குறேன், காதால கேட்கிறேன். திரும்ப பார்த்து திரும்ப கேட்டு திரும்ப காதல் சொல்லும். கனவு காதலா பாக்குறேன். பார்க்கும் போது இப்ப ஒரு பெண்ணின் மேல லைக் உருவாகுதுன்னா என்ன காரணம்? திரும்ப பார்ப்பேன். ஒரே பார்வையில வந்துடாது. உண்மைதானுங்க. ஒரே பார்வையில ஒரு பெண்ணின் மீது காதல் வந்து விடாது. ஒரே பார்வையில ஒரு ஆணின் மீது ஒரு காதல் வந்து விடாது. திரும்ப பாக்குறோம். பார்க்கும் போது இந்த ஆழ்மனம் சூப்பர், இவன் தான் எனக்கு ஏற்றவன். ஆழ்மனசுக்கு போடும். உடனே இவள் தான் என் மனதிற்கு ஏற்றவன். உள்ள போடு. அப்ப 2 பேருக்கும் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் டக்குன்னு ஒன்றாக சேர்வார்கள். என்னை போல. சரிங்களா? அப்ப இதனுடைய காட்சி அமைப்புகளை நீங்க பார்க்கின்ற பொழுது எல்லாமே உங்களுக்குள்ள ஒரு காட்சியாக மாறும். அப்ப ஆழ்மனம் சிக்கன் எடுத்துட்டாங்க. நான் சொல்றேன் ஸ்ரீனிதா எழுப்பி கூட்டு போங்கன்னு. சரி என்ன பண்றது? சரி மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசணுங்கிறது பரவாயில்ல சொல்லியாச்சு. தாரணி மேல தானே, பரவாயில்ல ரைட்டு. தெரியாம பண்ணாங்க, பரவாயில்ல மன்னிச்சுக்கிறோம், அவ்வளவுதானே. சரி பரவாயில்ல. இப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்குள்ள ஆற்றலை நீங்கள் பெருக்கிக் கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். கடைசியா அந்த வாழ்க்கை படத்துல தான் நான் என்னை பொறுத்தவரைக்கும் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். சிவகுமார் ஐயா கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஐயா நீங்க வந்து இலக்கணத்தை பாக்குறீங்க, அடுத்த வாழ்வியலுக்கு வர்றீங்க, அடுத்த வாழ்க்கை படத்துக்கு வந்துடுறீங்க. முதல்ல இலக்கணத்தை தோறீங்க, பாட சம்பந்தமா போய்கிட்டு இருக்குது. கடைசியா நீங்க வந்து ஒரு அற்புதமான ஒரு தெளிவு நிலைக்கான ஒரு வாய்ப்பை நீங்க உருவாக்குறீங்கலாம் சொல்லி மெசேஜ்ல போட்டிருந்தாரு. அவருக்கு நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனா வந்து என்னுடைய வகுப்பானது இப்படித்தான் போகும். யார் சொல்லிட்டாரு?
உங்களுக்கு தெரியாது கிடையாது. சில விஷயங்களை வந்து நாம் சொல்லுகின்ற பொழுது, ஆழ்மன பதிவாக வருகின்ற பொழுது, உங்களுடைய எண்ணங்களால் மாற வேண்டும். அதாவது வாழ்வதற்கு பொருள் வேண்டும், வாழ்வதிலும் பொருள் வேண்டும். ஏன் வாழ்றோம், எதுக்கு வாழ்றோம், எப்படி வாழ்றோம்ங்கிற தன்மையை நீங்க உருவாக்கிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். இதுவரைக்கும் வகுப்பை கவனித்து சிறப்பான முறையில், அதுவும் விடிய காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்துட்டீங்களே, பரவாயில்லைங்க. நான் 6:10 சொன்னி 6:05 எல்லாரும் கூடி விட்டீர்கள். சாய் லட்சுமணன் கூப்பிடுங்க. சாய் லட்சுமணன் பக்கத்துல இருந்தாலே வாடா வாடா தம்பி, வாடா 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 வாடா. உனக்கு 8:30 மணிக்கு கிளாஸ் இருக்கு. வணக்கம் ப்ரா. உனக்கு 8:30 மணிக்கு கிளாஸ் இருக்கு. நான் இருக்கா 8:30 மணிக்கு உனக்கு 8:30 மணிக்கு 8 to 10 வகுப்புக்கு வந்துரு. சரியா? வாழ்த்துக்கள். சரி, இதுவரை வகுப்பை கவனித்து சிறப்பித்த உங்கள் அத்துணை பேர்களுக்கும் என்னுடைய அற்புதமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற காலம் நல்ல காலமாக இருக்கட்டும். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. பொங்கல் என்ன இலக்கண குறிப்பு? ஓச்சுரா. தொழிற்பெயர். பொங்கல் என்பது என்னது? உணவா? பொங்கல் வந்து ஒரு விழா ஐயா, விழா. உணவு வரும், விழா வரும். நான் பொங்கல் சாப்பிட்டேன் அப்படின்னா பொங்கல் என்பது உணவா? ஆமாய்யா. இல்ல, பொங்கல் என்பது ஒரு தொழிற்பெயர். பொங்கல் அன்று பொங்கி வரக்கூடிய உணவை சாப்பிட்டேன்னு வரணும். பொங்கலை சாப்பிட்டேன்னு வரக்கூடாது. நான் பொங்கல் கொண்டு வாங்கல சொல்றாங்க, நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பொங்கலை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். பொங்கல் அப்படிங்கிறது அது ஒரு தொழிற்பெயராக, பொங்கு கூட்ட அல்லுங்கிற தொழிற்பெயர் விகுதியில வரக்கூடிய ஒன்று. அப்ப பொங்கல் என்றாலே பொங்குதல் அப்படிங்கிற பொருளை குறிக்கக்கூடிய ஒன்று. அதோட என்ன பாத்தீங்கன்னா, பொங்கல் அப்படிங்கிறதுல இந்த பொங்கு போட்டு கல்லு போட்டு என்ன பொருள் வரும்? பொங்குகின்ற கல் அப்படி சரக்கு சொல்றோமா? இந்த பொங்கல் அப்படிங்கிறதுக்கு இந்த கல்லுதான் போடணும். ஏன்னா பொங்கு கூட்டல் பொங்கி வரக்கூடிய தன்மை. அரிசியானது பொங்கி வருகின்றது, அவ்வளவுதான். அப்போ பொங்கு கூட்டல் அப்ப அல்லுங்கிறது தொழிற்பெயர் விகுதியில வருது. பொங்குங்கிறது பிரிச்சோம்னா அது புணர்ச்சி இப்படி மாறிக்கிட்டே வரும். சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில அனைவருக்கும் என்னுடைய அற்புதமான பொங்கல் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றபடி நம்ம அடுத்த விஷயங்கள் மற்றபடி பார்க்கலாம். இந்த டிசம்பர் மாசம் இணைந்தவர்கள், டிசம்பர் மாசம் ஜனவரியில யாரும் இணையாம இருக்கீங்க? 76 பேர் காட்டுச்சு, இதுல 35 பேர் அவ்வளவுதான் இருக்கீங்க. விரைவில் இணைமாறு அன்போடு வேண்டுகிறேன். இதுவரை வகுப்பை கவனித்து சிறப்பித்த உங்கள் அத்துணை பேர்களுக்கும் மீண்டும் என்னுடைய இதயத்தை வளைத்து கைகளாக்கி நாதமாக்கி கீதமாக்கி கருவாக்கி ஒரு வாக்கி தருகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி.